சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 89வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Psalms 89 verse 19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இந்த சங்கீதம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த 19வது வசனம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை எல்லா சந்ததியிலும் எல்லா ஆண்டுகளிலும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு தான் இந்த சங்கீதக்காரன் அழகான ஒரு பெயர் கொடுக்கிறான், சௌரியவான்கள். ஒருவேளை அது ஒரு சுத்த தமிழிலே அது இருக்கிறதுனாலே அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழிலே நாம் மொழிபெயர்த்தால் பராக்கிரமசாலிகள். ஸோ இந்த காலை வேளையிலே நான் அதனுடைய தலைப்பினுடைய அடிப்படையில் தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவன் தேடும் பராக்கிரமசாலிகள், தேவன் தேடும் சௌரியவான்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவர்கள், சிறியவர்கள், அல்லது தேவனை அறியாதவர்கள், அல்லது தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படி நான் சொல்லுகிறேன்? வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். He is love. He loves என்பது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் He is love என்பது மறுக்க முடியாத இன்னொரு உண்மை. தேவன் என்னை நேசிப்பது மட்டுமல்ல, தேவன் அன்பாகவே அவர் இருக்கிறார். அவரால் ஒரு மனிதனை வெறுத்து தள்ளுவது என்பது மிக முடியாத ஒரு காரியம். என்றைக்கு அந்த மனிதனுடைய இருதயத்திலே பாவமோ, என்றைக்கு அந்த மனிதனுடைய இருதயத்திலே அக்கிரமமோ, அதுதான் தேவனை அவனை விட்டு பிரிக்கிறதை அன்றி அந்த குறிப்பிட்ட மனிதனை தேவன் ஒரு நாளும் வெறுப்பதில்லை. ஆனால் தேவன் எல்லாரையும் நேசிப்பதினாலே எல்லாரையும் ஒரே விதத்திலேயே அவர் பயன்படுத்துவதில்லை. அவருடைய கண்கள் தன்னை சௌரியவானாய் வாழ வைக்க வேண்டும், நான் ஒரு சௌரியவானாய் வாழ வேண்டும், நான் ஒரு பராக்கிரமசாலியாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து நிற்கக்கூடிய கூட்டத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அதனால்தான் தாவீதை உதாரணமாய் வைத்து இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. தாவீது ஒரு மேய்ப்பன், ஆனால் வேதம் சொல்லுகிறது யுத்தத்தை செய்வதற்கும் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். ஒரு மேய்ப்பன் ஏன் யுத்தத்தை கற்றிருக்க வேண்டும்? அவனுடைய சகோதரர்களுக்கு இராணுவத்திலே வேலைக்காய் பிரயாசப்பட்ட அவனுடைய தந்தை இவனை பார்த்து ஒரு முடிவு செய்தார், இவன் ஆடு மேய்த்தால் போதும் என்று சொல்லி. ஆகவே ஆடு மேய்ப்பதிலே நிபுணனாய் மாத்திரம் அவன் இருந்திருந்தால் போதும். ஆனால் அது அவனுடைய எண்ணமாய் இருக்கவில்லை. ஆடு மேய்ப்பது என் தகப்பன் எனக்கு தந்த வேலை, ஆனால் என்னுடைய பரம தகப்பனுடைய பார்வையிலே நான் சௌரியவானாய் எழும்ப வேண்டும். அதனால்தான் அவன் தன்னுடைய கிடைத்த நேரங்களை தன்னால், அவனுடைய கையிலே அன்றைக்கு வாள் கிடையாது பயிற்சி எடுப்பதற்கு, அவனுடைய கையிலே அன்றைக்கு துப்பாக்கிகளோ மற்ற காரியங்களோ வில்லோ அம்போ கிடையாது, அவன் கையிலே கவுன் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த கவுனை வைத்து எந்த அளவிற்கு தன்னை தயார்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் ஆயத்தப்படுத்தினான் என்றால், ஒரு கல் அது நேரடியாய் நெற்றியிலே போய் படுகிற அளவிற்கு எனக்கு தெரிந்து அப்படி யாரும் இந்த உலகத்திலே செய்ய முடியாது. நீங்க யோசிக்கிறீங்களா? நம்ம கையில கவுனை கொடுத்து கல்லை கொடுத்து ஒருத்தர் மேல எரிய சொன்னா, சில பேர் புதுசா பழகிறவங்க, நீங்க எத்தனை பேர் பழகிருப்பீங்கன்னு தெரியல, நம்ம ஊர்ல கவுனுக்கு பதிலா வில் அடிக்கிற ஒரு காரியம் இருக்கும். நம்ம ஜிப்சி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அழகா குருவி அங்க இருந்தா கூட வில்ல வச்சு அடிப்பாங்க. ஆனா அந்த வில்ல ஆரம்பத்தில் பழகிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நான் செய்து பார்த்துருக்கிறேன். இழுத்து அடிப்போம், நம்ம நெத்தில தான் அடிக்கும். ஏன்னா அதை சரியா விட தெரியாது. கவுனை கையில எடுத்து நீங்க சரியா சுத்தலைன்னா அடி யாருக்கு விழும்? உங்க பின்னாடி இருக்கிறவனுக்கு விழும். நம்ம கையில கொடுத்திருந்தா
கோலியாத்து நெத்தியில பட்டிருக்காது, சவுல் நெத்தியில தான் பட்டிருக்கும். பின்னாடி தான் நம்ம அடிச்சிருப்போம். ஆனா இந்த பிரஷர் மத்தியில ரெண்டு பக்கமும் ராணுவ கூட்டம் சத்தம் போடுகிற நேரத்தில் நான் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறேன்னு கூட அவன் சொல்லல. வாங்கினா சுத்துனா வேலையை முடிச்சு அவன் போய்கிட்டே இருந்தான். அந்த அளவுக்கு தன்னை சௌரியவானாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். கிட்டார் போடுறது அவன் யோசித்தான், மற்றவர்கள் போடுகிற கிட்டாருக்கும் நாம் போடுற கிட்டாருக்கும் வித்தியாசம் வேண்டும் என்று சொல்லி அதிலே ராகத்தை செய்தது மாத்திரமல்ல, அதிலே அசுத்த ஆவி ஓடுகிற விதத்தில் அவன் பயிற்றுவித்தான். அப்போ சாதாரண விசுவாசியாய் வாழ்வது, தேவனிடத்தில் அன்பை பெற்று மட்டும் வாழ்ந்து முடிப்பது எளிதான ஒரு காரியம். அதனால்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் ஒரு சௌரியவானை நான் தேடி கண்டுபிடித்தேன். 20வது வசனத்துடைய முதல் வரியை சொல்லுகிறது, ஐ ஃபவுண்ட், நான் அவனை கண்டுபிடித்தேன். தாவீதிலே ஒரு சௌரியவானை கண்டுபிடித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பே அதுதான். நாம் ஒரு சாதாரண நிலையிலேயே 2025 வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களிலே கொஞ்சம் அதிகபட்சமாய் நாம் வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் தேவனுடைய அழைப்பு 2026 நீங்களும் நானும் எப்படி வாழ தேவன் அழைக்கிறார்? சௌரியவானே எழும்பு, அதுதான் தேவன் அழைக்கிற அழைப்பு. ஆண்டவருக்கு தேவை சௌரியவான்கள். வேதத்திலே இதை குறித்து ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு புஸ்தகத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். இந்த வேதத்தை நீங்கள் பகுத்து படித்து பார்த்தால் ராஜாக்கள் மொத்தம் எத்தனை ராஜாக்கள் எழுப்பினார்கள் தெரியுமா? 43 ராஜாக்கள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய முழு தேசம் அது பிரிக்கப்படாமல் இருந்த பொழுது 3 பேர் ராஜாக்களாய் இருந்தார்கள், சவுல், தாவீது, சாலமோன். அதற்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. வடக்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி என்று சொல்லி அதிலே வடக்கு பகுதியிலே 10 கோத்திரங்கள், அது இஸ்ரவேல் தேசமாய் மாறினது. அதிலே 19 ராஜாக்களை ஆண்டவர் கொடுத்தார். தெற்கு பகுதியிலே கிட்டத்தட்ட யூத கோத்திரம் அல்லது யூத ராஜாதிபத்தியம் என்று சொல்லி ஆண்டவர், ஜுடேயா கிங்டம் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார். அதிலே 20 ராஜாக்களும் ஒரு ராஜாத்தி, ஒரு ராணியும் அதிலே ஆண்டார்கள். கிட்டத்தட்ட 43+1 என்று சொல்லக்கூடிய அளவு 43 மொத்தம் டோட்டலா வரக்கூடிய அளவிற்கு அதிலே ராஜாக்களும் ஒரு ராணியும் இணைந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். ஆனா ஆண்டவர் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சௌரியவானா எழுப்பினவர்கள் 3 பேர் மட்டும்தான். அவர்களை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது ஒருவேளை மிஷனரி தரிசனமாய் மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும், ஊழியத்தில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் 2026 உங்களுடைய தீவிரமான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த வசனங்கள் உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். God always wants his children to rise as a mighty valor. ஆண்டவர் அதனால் தான் பயந்து கொண்டிருந்த கிதியோனையும் கூட பார்த்து என்ன பேர் சொல்லி அழைத்தாரு? பராக்கிரமசாலியே. ஹிந்தியில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். ஹே சூர்வீர், சூர்வீர், பராக்கிரமசாலியே நீ எழும்பு. அவனுக்குள்ள பயம் இருந்தது உண்மைதான். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த பராக்கிரமசாலியா எழுவதற்கு இருந்த வாய்ப்புகளை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். 2025 நீங்க எப்படி இதுவரைக்கும் வந்தீங்கன்னு தெரியல. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நீங்க கேட்டு பாருங்க, நீங்க பராக்கிரமசாலியா இல்ல பயந்தசாலியா? ஸோ நிறைய நேரங்களில் யார் பராக்கிரமசாலி அப்படின்னு நமக்கு தெரியாது பாரு. சில பேரை நீங்க பார்ப்பீங்க, ஆள் குண்டா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க. சமீபத்தில் எங்கள் கிளினிக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வெயிட்டு நாங்கள் அவரை அந்த வெயிங் மிஷினில் ஏற்றலை, ஏன்னா அடுத்த மிஷின் வாங்க வேண்டி இருக்கும். அதனால் அவர்கிட்ட சொன்ன, நீங்கள் அங்கெல்லாம் உட்கார வேண்டாம், நீங்கள் நேராக இங்கேயே வந்து உட்கார்ந்துருங்க. சிஸ்டரும் நல்லா யோசித்து 2 ஸ்டூலை போட்டு கொடுத்தாங்க. அவரில் வந்து உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் யோசித்தேன், இந்த மனுஷன் கண்டிப்பாக பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஊசின்னு சொன்னது தான். அவர் ஓடின ஓட்டத்தை பார்த்தா ஊசினா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு. உங்களையே பார்த்து ஊரே பயப்படுது.
ஆனா அவர் எதை பார்த்து பயப்படுறாரு? சில நேரத்தில் சின்ன காரியங்களாக இருக்கும், அது நம்முடைய விசுவாசத்தை எளிதாக அசைச்சு பார்த்துரும். வெளியில நம்ம பார்க்கிறவங்க யோசிப்பாங்க, ஐயோ இவங்க நிறைய ஜெபம் பண்றாங்க, மிஷினரி கூட்டங்களுக்கெல்லாம் போறாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, அல்லது நல்லா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுருவோம். ஏன்னா வெளியில நம்ம அழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு உள்ள நம்மளை தைரியப்படுத்தி எப்படியாவது நம்முடைய பயங்கள் எல்லாம் ஒழித்து வைத்து விட்டு வெளியே வரும் பொழுது பயம் இல்லாததை போல ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வருவோம். இன்றைக்கு உலகத்தில் இந்த ஏஐ கொண்டு வந்ததற்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பீப்புளுக்கு நிறைய ஏர்னிங் இருக்கும், அவங்க பயங்கரமாக செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு 1 இயருக்கு முன்னால அதை குறித்த தகவல் வந்தது. ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால கம்ப்யூட்டர்ல ஜாம்பவானா இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர் போட்ட அந்த பதிவுக்கு பிறகு இப்பொழுது எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பதிவு போட்டிருந்தார் தெரியுமா? இந்த ஏஐயை கூகுளும் சேர்ந்து நாங்கள் ஜெமினி மூலமாய் நாங்கள் செய்கிறோம், ஆனால் இரவில எனக்கே தூக்கம் வருவதில்லை. ஏன் தெரியுமா? அந்த பிசினஸை எப்படி பெருசாக்கணும்ன்றதுனால இல்ல, இந்த ஏஐ அதிகமாகி ஏன் வேலையே போயிடும். இட் வில் டேக் ஈவன் மை ஜாப், CEO ஃபார் த கூகுள் என்கிற ஜாப்பை கூட நான் உருவாக்குற இந்த காரியம், நான் டெவலப் பண்ணுகிற இந்த காரியம் யார் வேலைக்கே உழவு வச்சிரும், ஏன் வேலைக்கே உழவு வச்சிரும் சொல்லி அவர் எழுதினது அழகா போட்டிருந்தாங்க. இரவிலே எனக்கு தூக்கம் வருவதில்லை. அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டா 2 தலைமுறைக்கு 3 தலைமுறை வரைக்கும் வேலை பார்க்காமலே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறாங்க. ஆனா எதை குறித்த ஒரு பயம்? இட் வாஸ் a real expression. அது ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்டது அல்ல, அது உண்மையாகவே சொல்லப்பட்டது. ஸோ அநேக நேரங்களிலே பராக்கிரமசாலியாய் வாழ வேண்டிய நாம் ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ 2 காரியங்கள் நம்முடைய மனதை பிடித்து வைத்திருப்பதினாலே சௌரியவானாய் எழும்ப வேண்டிய கிறிஸ்தவ உலகம் சாதாரணமானவனாய் படுத்து கிடப்பதினால்தான் இன்றைக்கு தேசங்கள் கட்டப்பட முடியவில்லை. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி 43 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். நீ இஸ்ரவேல் தேசத்தை கட்டி எழுப்பு, இஸ்ரவேல் தேசத்தில் உன்னை தலைவனாய் நான் வைக்க போகிறேன், நீ செயல்படு என்று சொல்லி இந்த 43 பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த 43 பேரும் சௌரியவான்களாய் எழுவதற்கு எல்லாவித காரியங்கள் இருந்தாலும் இந்த 3 பேர் மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது ஒரு உண்மையான சௌரியவான்களாய் கர்த்தருக்கு முன்பாய் எழும்பினார்கள். யார் அந்த நபர்கள்? இந்த 3 பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். வருகிற நாட்களிலே இந்திய திருச்சபைக்கு, இந்திய மிஷனரி ஊழியங்களுக்கு இப்படிப்பட்ட சௌரியவான்கள் தேவை. நம்முடைய குடும்பங்களிலே நாம் இப்படிப்பட்ட பலசாலிகளை உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்குள்ள ஹெல்த் கான்சியன்ஸ்ல சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிடலைன்னா கூட அம்மா அப்பா உடனே எங்க வந்துடுறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதான் என்கிட்ட வந்து அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஒரு மருந்து கொடுங்க டாக்டர்னு. நான் சொன்னேன், அப்படி ஒரு மருந்து கிடைச்சா எனக்கும் கொடுங்க, என் பிள்ளையும் சாப்பிட மாட்டேங்கிறான். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை அதுதான். என்ன யோசிக்கிறாங்க? சீக்கிரமா அவங்கள நிறைய காரியங்களை கொடுத்து அவங்கள நல்ல குவாலிட்டி ப்ராடக்டா உருவாக்கணும். அதனால 1 வயசு 2 வயசுலயே அவனுக்கு ABCD சொல்லி கொடுக்குறாங்க. என் பிள்ளை 2வது வயசுலயே இங்கிலீஷ்ல பேசணும்னு யோசிக்கிறாங்க. லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க, தவறல்ல, நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் 5வது வகுப்புக்கு இந்த கையை வச்சு காதை தொட்டா மட்டும்தான் என்ன செய்வாங்க? டீச்சர் எழுதுவாங்க. அதுக்காக 4 வயசுலேயே நாங்கள் இப்படிலாம் தொட ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் டீச்சர் ஸ்கேலை வச்சு கையை தள்ளி 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 இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. காதை தொட்டாதான் அங்கே 1வது வகுப்பில் அட்மிஷன் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு அவர்களை உருவாக்குவதற்கு, அவர்களை ஞானத்திலே உருவாக்குவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அவர்களை ஆரோக்கியத்திலே உருவாக்குவதற்கு பிரயாசப்படுகிறோம். அவர்களை சில ஆவிக்குரிய காரியங்களிலே உருவாக்குவதற்கும் பிரயாசப்படுகிறோம். பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறோம், கதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா இதனுடைய முடிவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் பிள்ளை வளர்ந்து விட்டது என்கிற திருப்தியிலே அதை சௌரியவானாய் எழுப்பிவிட வேண்டுமே, அது தேசத்திற்கும் சபைக்கும் செயல்பட வேண்டுமே என்கிற இடத்தில் தான் நாம் கொஞ்சம் சுணங்கி விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை தட்டி எழுப்புவாராக. 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் அதனுடைய
18வது அதிகாரம். இங்கே ஆண்டவர் தன்னுடைய முதல் மனிதனை குறித்து சொல்லுகிறார். இந்த தேவனினுடைய சௌரியவான் யார்? 2 Kings chapter 18 18வது அதிகாரத்திலே இங்கே எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே ஒரு நல்ல ராஜாவாக இஸ்ரவேலினுடைய முதல் எழுப்புதலை கொண்டு வந்த ராஜா. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய மாற்றத்தை, தேவன் அதை எப்படி கட்டி எழுப்ப விரும்பினாரோ அந்த இடத்திற்கு அவன் கொண்டு வந்தவன். சரி, ஒருவேளை இவன் ரொம்ப வயது மூத்தவராய் இருந்ததினாலே, அனுபவம் இருந்ததினாலே அதை செய்தாரா என்று பார்த்தால் 25 வயதான ஒரு மனிதன், ஒரு வாலிபன். 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, 18:2, அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயது, 25 இயர்ஸ். ஒருவேளை இன்னைக்குள்ள சூழ்நிலையில சொன்னா ஒரு யூஜி, ஒரு அண்டர் கிராஜுவேட்டோ அல்லது ஒரு பிஜி, எம்ஏ அல்லது எம்எஸ்சி அல்லது வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ்ல ஒரு டிகிரியை முடித்து போஸ்ட் கிராஜுவேட் வரக்கூடிய ஒரு வயது தான், ரொம்ப அதிகமான ஒரு வயது அல்ல. வேலை வாய்ப்பு கூட இந்த நாட்களில் 27, 28 வயதில் தான் அவங்க செட்டில் ஆகிறாங்க குறைந்தபட்சம். இன்னும் அதிகமான பேருக்கு 35 வயது ஆகிறது. ஆனால் 25 வயதுல இவன் உருவானவன். வயதும் ரொம்ப அதிகம் அல்ல. இவனுக்கு இருந்த சவால்கள், இவன் அந்த தேசத்தை கையிலே எடுக்கும் பொழுது, அந்த தேசத்திற்காய் செயல்படுவதற்கு தேவன் இவனை தெரிந்து கொண்ட பொழுது, இவன் நிச்சயமா யூத குடும்பத்தை சேர்ந்தவன். மோசேயின் நியாய பிரமாணங்கள் இவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகளெல்லாம் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் இவனுக்கு இருந்த மிகப்பெரிய சவால், அந்த தேசத்திலே 41வது வசனம் 17வது அதிகாரம். யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். இந்த வசனம் சொல்றத பாத்தீங்களா? ரெண்டுமே சொல்லுது, குளிரும் சொல்லுது, அனலும் சொல்லுது. இவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? கர்த்தருக்கு பயப்படுவாங்க, ஆனா விக்கிரகங்களை சேவிப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. காம்ப்ரமைஸ்ட் லைஃப், டபுள் லைஃப். ஒரு பக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிற குணமும் அவங்கள்ட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு, இன்னொரு பக்கம் விக்கிரகங்களை சேவிக்கக்கூடிய ஒரு குணமும் இருந்தது. இந்த டியூயல் ரோல்ல வாழ்ந்து கொண்டிருந்த, கலப்பட வாழ்க்கையில இருந்த, நடிக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த, தேவனுக்கு ஒரு கால், விக்கிரகத்திற்கு ஒரு கால் என்று சொல்லி, பரமனுக்கு ஒரு இருதயத்தின் ஒரு பகுதி, பாகாலுக்கு இருதயத்தினுடைய இன்னொரு பகுதி என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கூட்டத்தின் நடுவில் தான் இவர் எல்லாரும் பெரிய ஜெபிக்கிறவர்கள் அல்ல, தேவனை நேசிக்கிறவர்கள் அல்ல, ஆனால் நேசிப்பதை போல வாழுகிறவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டத்தை இந்த வாலிபனை கொண்டு தேவன் தேசத்தை மாற்றினார். அல்லேலூயா. So it is possible. ஆண்டவர் சௌரியவானாய் இவனை. இன்னொரு விஷயம், மிகப்பெரிய சவால் இவனுக்கு என்ன இருந்தது தெரியுமா? வாசிங்க. இவனுடைய தகப்பனார் இவனுடைய வாழ்க்கையிலே, இவனுடைய சூழ்நிலையிலே அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தான். 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். இவனுடைய தகப்பனார் யார் என்று தெரியும். போதும். இவங்களுடைய அப்பா பெயர் ஆகாஸ், ஆகாஸ் ராஜா. இந்த ஆகாஸ் ராஜாவை குறித்து நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசித்தாலே நமக்கு நடுக்கம் வரும். இப்படியும் ஒரு ராஜா இருந்தானா என்று சொல்லி வாசிக்கலாம். 16வது அதிகாரம். இந்த ஆகாஸ் செய்த ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 16:3. ஆகாசை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து தன் குமாரன் முதலாய். இதே வசனத்தை நீங்க 2 நாளாகமம் 28:3 வாசித்தீங்கன்னா, குமாரர்களை தீக்கடக்க பண்ணினான்.
ஏங்க தீய நடந்து போகிறது ஒருவேளை நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி கங்கில் நடந்து ஓட சொன்னானா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்கிற தீ கடக்க பண்ணினான் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் படித்து பாருங்க. He sacrificed his children for the idol. அவன் தன் பிள்ளைகளை நரபலி கொடுத்தான். அவன் மற்ற எல்லா ராஜாக்களும் விக்கிரகங்களை வணங்கினாங்க. மற்ற ராஜாக்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தார்கள். மற்றவர்கள் விக்கிரகங்களுக்கு மற்றவர்களை நரபலிகளாக கொடுத்தார்கள். ஆனால் ஆகாஸ் ஒரு படி போய் ஒரு பிள்ளை இல்லை, எத்தனை குழந்தைகள் என்கிற நம்பர் போடல, ஆனால் குழந்தைகளை நரபலி கொடுத்த கிறிஸ்தவ ராஜா, அவனுடைய பிள்ளை தான் யாரு? எசேக்கியா. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஏற்கனவே இவங்க அண்ணன்மார் 2 பேரை நரபலி கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோம். ஏன்னா எத்தனை நம்பர்னு போடல. 2 நாளாம் 28:3 தன் குமாரர்களை ஹிஸ் சில்ட்ரன் என்று ப்ளூரல்ல போட்டிருக்கு. அப்போ தன்னுடைய முதல் 2 குழந்தைகளை நரபலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எசேக்கியா ஒருவேளை பிறந்திருக்கலாம். அப்போ இவன் என்ன யோசித்திருப்பான்? தினந்தோறும் அப்பா தனியாக கூப்பிட்டு சாக்லேட்னு கூப்பிட்டாருன்னா போயிடவே கூடாது, நம்மளை ஃப்ரை பண்ணிடுவார், நரபலி கொடுத்துருவார், அந்த பக்கமே போயிடக்கூடாது. ஏன்னா தன்னுடைய அண்ணன்மாரில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நரபலி கொடுத்திருக்கிறார். எதுவும் சொல்ல முடியாத ஒரு ராஜா, சொந்த பிள்ளைகளையே நரபலி கொடுத்து கொண்டிருந்த ஒரு ராஜா, எந்த அளவிற்கு தேவனுக்கு விரோதமாய் போக முடியுமோ அந்த அளவிற்கு. நல்லா கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில் தேவன் அருவருக்கிற எல்லா பாவங்களிலும் பிரதான தலைமையான முக்கியமான பாவம் எது? விக்கிரகம். தேவன் இருக்கிற இடத்தை விட்டு அந்த இடத்தை இன்னொருவருக்கு நாம் கொடுத்தால் அது எல்லா பாவங்களை காட்டிலும் மிக அருவருக்கிற ஒரு பாவமாய் மாறுகிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை எதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது? கொலோசியா அழகா சொன்னாங்க, உங்களுக்கு வசனம் நல்லா தெரியும், கொலோசியர்ல போய் படிச்சு பாருங்க. இது முதலாய் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. ஓஹோ, அப்ப இந்த பொருளாசை அல்லது ஒரு பொருள், ஒரு நபர் இயேசுவின் இடத்தை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து விட்டால் நான் விக்கிரகத்திற்கு நான் என்னை விற்று கொடுக்கிறேன். ஆனால் ஆகாஸ் அதோடு அல்ல, அதனுடைய அடுத்த படி, அதிலே தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அவன் நரபலியாய் கொடுக்கிறான். ஒரு குழந்தை அல்ல, குழந்தைகளை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு குழந்தையை நரபலி கொடுத்தால் எப்படி இருக்கும், என்ன சூழ்நிலைகள் வரும்? நான் 2 பேரை நான் பீகாரில் சந்தித்திருக்கிறேன் இந்த 20 வருஷத்துல. தன்னுடைய சொந்த குழந்தைகளை அல்ல, இன்னொருவரை நரபலி கொடுத்தவர்கள், பிள்ளைகளை நரபலி கொடுத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையே, அவர்களுடைய நிலைமையே ரொம்ப அது மோசமா இருக்கும். அவர்களுக்கு அந்த அந்த குற்ற உணர்ச்சியினால ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தன்னுடைய சொந்த குழந்தைகளே நரபலி கொடுத்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த குடும்பத்தில் இருந்து தேவன் தன்னுடைய சௌரியவானை கர்த்தரை எழுப்பினார். அப்ப ஆண்டவருக்கு எந்த குடும்பமும் பிரச்சனை இல்லை. உங்க குடும்ப பின்னணி எப்படி இருக்குன்றது பிரச்சனை இல்லை. உங்களுடைய அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்ற பிரச்சனை இல்லை. நிறைய பேர் திருமணம் ஆனவங்க வந்திருக்கிறீங்க, அதனால கணவன் எப்படி இருக்கிறான்றது பிரச்சனை இல்லை, மனைவி எப்படி இருக்கிறான்றது பிரச்சனை இல்லை. சொந்த பிள்ளைகளையே நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு ராஜாவின் வீட்டிலிருந்து அந்த பிள்ளை சௌரியமானா எழும்ப முடியும் என்று சொன்னால், ஒருவேளை தேவனிடத்தில் பூரணமாய் இல்லாத என்னுடைய துணை, என்னுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நானும் சௌரியவானாய் எழும்ப முடியும். I can be raised as a valor for God in spite of my family challenges. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பிரதர், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ காரியங்கள், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், I am alone, I am left out, I am rejected. என்ன சேலஞ்ச் வேணாலும் சொல்லுங்க, இந்த சேலஞ்ச் அளவுக்கு இருக்காது. ஏன்னா லிஸ்ட்ல அடுத்து எசேக்கியா தான் இருந்திருப்பான். என்னைக்கு மரணம் வரும்னு அவனுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருப்பான். தன்னுடைய சொந்த தகப்பன், அவரையும் அவன் போய் எதுவும் செய்ய முடியாது. அவன் பிரின்ஸா, குமாரனா, இளவரசனா இருக்கிற வரைக்கும் ராஜாவை மீறி எதுவும் செய்ய இயலாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் தன்னுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தான்னா, என்னுடைய தகப்பனுடைய காலத்திற்கு பிறகு எனக்கு ஒரு நேரம் வரும், அப்படி வரும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய சௌரியவானா நான் எழும்புவேன். அல்லேலூயா. அவன் எழும்பி என்ன செஞ்சான் தெரியுமா?
வேதத்துல தாவீது செய்யாததை எசேக்கியா செய்தான், சாலமோன் செய்யாததை எசேக்கியா செய்தான். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தும் சுட்டி காட்டாததை எசேக்கியா செய்தான். என்ன காரியத்தை செய்தான்? வாசிங்க 18வது அதிகாரம் 4வது வசனம், 4th verse. அவன் செய்த முதல் வேலையை பாருங்க. எந்த மேடை பலியிடுவதற்கு பாகாலின் மேடை இருக்கிறதோ அதை எடுக்கிறான். அதிலே வைக்கப்பட்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறான். அதோட நிக்கல, அதை சுற்றி இருந்த தோப்பு, சரி பரவாயில்ல இதை மட்டும்தான் எடுப்போம், தென்னந்தோப்பை விட்டுறலாம், அதுல வர்ற தேங்காவை சாப்பிட்டுறலாம் அப்படின்னு அவன் யோசிக்கல. இந்த தோப்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்க என்ன வச்சிருவாங்க, வந்து சிலையை வச்சிருவாங்கன்னு சொல்லி தோப்பை வெட்டுகிறான். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு செய்யறான். யாரு செஞ்ச வெண்கல சர்ப்பம்? மோசே செஞ்ச வெண்கல சர்ப்பம். இந்த மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அநேகர் பிழைக்கும்படியாய் தேவன் அதை உண்டு பண்ண சொன்னார். தேவன் தான் உண்டு பண்ண சொன்னார். கர்த்தரே சொல்லி உண்டு பண்ணின சர்ப்பத்தை யார் உடைக்கிறார்? எசேக்கியா. அதை தொடுறதுக்கு தாவீதுக்கு பயம். அதை ஜனங்கள் வணங்க ஆரம்பித்த பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கு நாத்தானுக்கு பயம். ஆனால் எசேக்கியா எந்த தீர்க்கதரிசி வந்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, எந்த ஆசாரியனும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவனுக்குள் இருந்த வைராக்கியம், the passion for his God, அவனுக்குள் பொங்கி எழுந்த என் தேவன் இருக்கிற இடத்திலே அது மோசேயே உண்டு பண்ணி வைத்திருந்தாலும் சரி அதை வணங்குவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த நெகுஸ்தான் அவன் என்ன செய்கிறான்? அதை உடைத்து அது கீழே வாசி. அந்நாள் மட்டும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நிறைய நேரம் இதான் நடக்குது. ஆண்டவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைக்கும்படியாய் அதை உண்டாக்கினார். ஆனால் அந்த வெண்கல சர்ப்பத்துக்கே என்ன செஞ்சிட்டாங்க? தூபம் போட்டு அதை ரெடி பண்ணி ஆண்டவர் எதை ஆசீர்வாதமாய் தந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தையே எதவா மாத்துனாங்க? விக்கிரகமா மாத்துனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், லெட் மீ டெல், இன் தி சர்ச், சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், எந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும்படியாய், எந்த ஆசீர்வாதம் நீங்கள் பிழைக்கும்படியாய் தேவன் வனாந்தரத்தின் நடுவிலும் கொடுத்தாரோ அதுவே பின்னாளிலே நமக்கு எதாய் மாறி விடுகிறது? அது ஒரு விக்கிரகமாய் மாறி அதற்கு பூஜை போட ஆரம்பிக்கிறார்கள். இதை எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை மோசேயின் நாட்களில் இருந்து. இதை எந்த ராஜாவும் சரி பண்ணவில்லை. ஒருவேளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட மற்றவைகளை சுத்தப்படுத்தினார்கள், நெகுஸ்தானை தொடவில்லை. இன்றைக்கு ஊழியர்களுக்கே அதுதான் பெரிய ஒரு சவால். எதை தேவன் அவர்கள் கையிலே ஆசீர்வாதமாய் தந்தாரோ, எதை தேவன் அவர்கள் கையிலே தந்து ஜனங்கள் பிழைக்க வேண்டும் என்று கொடுத்தாரோ அதுவே அவர்களுக்கு விக்கிரகமாய் மாறுகிற நாட்கள். இட் இஸ் வெரி பாசிபிள் தட் இந்த காலை வேளையிலே எசேக்கியாவுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், அவன் செய்த அற்புதமான காரியம், அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவன் ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தான். நான் ராஜஸ்தானத்திலே வந்த பிறகு நான் செய்ய போகிற முதல் காரியம், என் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்திலே எவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த 2025 முடிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு தந்தவைகளிலே எவைகளாயிலும் நீங்கள் தேவனுக்கே நேரம் செலுத்த முடியாமல் உங்களுக்கு விக்கிரகமாய் இருந்தால், தேவன் உங்களை பிழைப்பூட்டுவதற்காய், உங்களை உயர்த்துவதற்காய் அவர் தந்த ஏதாயிலும் ஒன்று அவருக்கே நீங்கள் சமயங்களை கொடுக்க முடியாதபடி, அவரை சேவிக்க முடியாதபடி தடையாய் இருந்தால், அந்த நெகுஸ்தானை நீங்கள் உடைத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பராக்கிரமசாலி வெளிப்படுவான். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய சூழ்நிலை அவன் யோசிக்கவில்லை. அவனுடைய தாயார் அதை குறித்து அவள் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் தாயாரை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாய் ஆபி. இந்த அபி என்கிறவள் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவள். ஒருவேளை அவள் தான் இவனுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும், உடைய தகப்பன் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி. ஆனால் நெகுஸ்தானை உடைக்கிற அளவிற்கு, சொல்லுகிற அளவுக்கு அவளுக்கும் பலன் இருந்ததா என்று தெரியவில்லை. ஆச்சரியமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அது வரைக்கும் இருந்த
தேவன் இறங்கி செயல்படுவதற்கு தடையாய் இருந்த தாவீதின் நாட்களிலும் கூட அது அகற்றப்படாமல் இருந்த அந்த நெகுஸ்தானை உடைத்த பொழுது தேசத்திலே ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த எசேக்கியாவை கர்த்தர் ஒரு சௌரியவானாய் ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முதல் வேலையை உடைக்கிறதான். எதை நம்ம உடைக்கணுமோ அதை நம்ம கரெக்டாக உடைச்சோம்னா, அதனாலதான் அதை சரியா நம்ம if we break then God will build. நீங்க உடைச்சீங்கன்னா, உடைக்க வேண்டியவைகளை நம்ம சரியா உடைச்சோம்னா கெட்ட வேண்டியவைகளை தேவன் சரியாய் கெட்ட உதவி செய்வார். நாம இதையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே கட்டும் ஆண்டவரே கட்டும் சொல்றதுனால ஆண்டவர் சொன்னார், இதை உடைச்சாதான் அதுல கட்ட முடியும். if you break I will build. எந்த விக்கிரகம் எந்த காரியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இதை செய்வதற்கு அவனுக்கு உதவியாய் இருந்த ஒரு காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்து நம்ம அடுத்த மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அவனுக்குள் செயல்பட்ட அந்த காரியம் என்ன? 7வது வசனம். that was a beautiful verse. 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் நான் சொல்ல போற இந்த 3 பேருக்கும் இதே வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் ஒருவனும் இருந்ததில்லை. he grew, he raised himself as a mighty valor who is incomparable. ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பராக்கிரமசாலியா எழும்புறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்ச ஒரே விஷயம், நாம் அடிக்கடி சொல்லி பேசுகிற அதே விஷயம்தான், தளராத விசுவாசம். நான் வெறும் விசுவாசம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, தளராத விசுவாசம். அவனுடைய தகப்பன் அவனுக்கு விரோதமாக செய்த பொழுது, இவன் இருந்த நாட்களிலே யூதாவினுடைய ராஜாக்களிலே கிட்டத்தட்ட 20 பேர்ல 12 பேருக்கு மேல சரியாய் வாழாதவர்கள். இவனுக்கு முன்மாதிரிகள் தாவீதை தவிர வேறு யாரும் கிடையாது. சரியான முன்மாதிரியாய் தாவீதையும் கூட சில நேரங்களில் அவன் வைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில he kept his entire trust. இவங்க அப்பா சரியில்லை, விசுவாசம் தளரல. குடும்பத்தில் 2 அண்ணன்மார்களை நரபலி கொடுக்கறாங்க, விசுவாசத்தை விடல. 25 வயசுல முதல்ல வர்றான். எத்தனை பேர் நிகுஸ்தானை உடைக்கிறதுக்கு விரோதம் செஞ்சிருப்பாங்க, தளரல. யாருடைய கம்பானியன்ஷிப்பையும் அவன் எதிர்பார்க்கல. he stood himself. அவன் தனியாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்ச ஒரு காரியம், இந்த விசுவாசத்தை தளராதபடி பிடித்து தைரியமாய் அவைகளை உடைக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. that was an awesome thing. நான் ஒரு முறை ஊழியத்திற்காய் ஜெர்மனி போயிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு நண்பர் என்னை ஒரு ஆலயத்திற்கு கூட்டிட்டு போயிருந்தார். அந்த ஆலயத்தினுடைய வாசலை காமிச்சு சொன்னாரு, இது போன்ற ஒரு ஆலயம் தான், கிட்டத்தட்ட அந்த ஆலயத்தினுடைய வாசல்ல தான் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய எதிர்ப்புகளை சொல்லுகிற விதத்துல அந்த 95 தீசிஸ் என்கிற அந்த பேப்பரை, விக்கிரக ஆராதனை, பாவ மன்னிப்பு சீட்டு என்று அந்த நாட்களில் சொல்லப்பட்ட ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய காரியங்கள், சபைக்கு பைபிளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டவைகளை எதிர்த்து தைரியமாய் ஆணி அடித்தார் என்று சொல்லி, அப்ப சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அவர் பட்ட இன்னல்கள், மார்ட்டின் லூதர் பங்கர்ல தான் வாழ்ந்தார் என்று சொல்லி. பூமிக்கு அடியில நீங்க இலங்கைக்கு போனா நீங்க பார்க்கலாம். இலங்கையில ஜாஃப்னா ஏரியாவில் வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கு நான் ஊழியத்திற்கு போகும்போது பார்த்துருக்கிறேன். பூமிக்கு அடியில தான் இரும்புல பங்கர் பண்ணி அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. மேல இருந்து குண்டு விழும் பொழுது எங்க விழுதுன்னு தெரியாது. மொத்தமா பூவை அள்ளி போடுறது போல குண்டை தூக்கி போடுவாங்க, யார் மேல விழுதுன்னு தெரியாது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல 2 வார்னிங் ஷாட் கொடுப்பாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் வீட்டை விட்டுட்டு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அந்த பங்கருக்குள்ள போனா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அது போல பங்கருக்கு உள்ள இருந்துதான் மார்ட்டின் லூதர் அந்த ரோம அரசாங்கத்திற்கு தப்பித்து அதுக்குள்ள ஒளிந்திருந்து, அந்த நாட்கள்ல அதுல ஏசி வைக்க முடியாது, கரண்ட் வைக்க முடியாது, பூமிக்கு கீழே உள்ள சூடு இருக்கும், சின்ன பந்தங்களை வைத்து கொண்டு அதனுடைய நடுவில் இந்த விசுவாசம் ஜெர்மனியர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் இருந்த கிரேக்க எபிரேய மொழிகளில் படிக்க முடியாம கடினமாக இருந்த ஆங்கில மொழிகள் இருந்த வேதாகமத்தை ஜெர்மன் மொழிக்கு அவர் எழுதினார். எது
அவரை இந்த அளவுக்கு செய்ய வச்சதுன்னு சொன்ன பொழுது ஒரே ஒரு வசனம் தான் சொன்னாரு. என்ன வசனம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தா போதுங்க. ரோம சாம்ராஜ்யனை எதிர்த்தாலும் பரவாயில்ல, பங்கருக்குள்ள வாழ்ந்தாலும் பரவாயில்ல. I don't worry about any challenges because I have the faith which is unshakable within me. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தளராத விசுவாசம் இருந்ததுன்னா அது என்னை கட்டி எழுப்புகிறது மட்டுமல்ல, என்னை சௌரியவானாய் தூக்கும். நல்ல விசுவாசம் எது தெரியுமா? தேவன் விரும்பாதவைகளுக்கு ஒரு நோ சொல்லுகிற விசுவாசம். நல்ல விசுவாசம் எது தெரியுமா? தேவன் அருவருக்கிறவைகளை என்னை அருவருக்க செய்யும். நல்ல விசுவாசம் எது தெரியுமா? வெறும் அற்புதத்திற்காக மட்டும் பயன்படுத்துவது விசுவாசம் அல்ல. என் தேவன் விரும்பாதவைகளை உடைப்பதற்கு எனக்கு பலன் தருவதுதான் விசுவாசம். என் தேவன் எனக்கு நிச்சயமா இந்த ரிவார்டை தருவார் என்று அவரை மாத்திரம் சார்ந்து நிற்பதுதான் the right faith. It will not compromise. It will not give any yield. அது ஒரு நாளும் ஒத்து போக அது விட்டு கொடுக்காது. அது ஒரு நாளும் தன்னை விற்று போடுவதற்கு ஆயத்தமாக இருக்காது. ஒரு பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இன்றைக்கு கிடைக்க போகிற ஒரு சில காரியங்களுக்காகவோ தன்னை விற்பதற்கு ஒரு நாளும் அது இடம் கொடுக்காது. அது சொல்லும், இது அழிந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அது சொல்லும், என் தேவன் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றா விட்டாலும் பரவாயில்லை, நான் அவரைத்தான். அதுதான் அந்த விசுவாசம் சொல்லும். இன்றைக்கு சொல்லப்படுகிற விசுவாசங்கள் வித்தியாசமான விசுவாசங்கள். உங்களுக்கு அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் மட்டும் பயன்படுத்துகிற ஏடிஎம் கார்டு விசுவாசங்கள். பைபிள் சொல்லுகிற விசுவாசம் ஏடிஎம் கார்டு விசுவாசம் அல்ல, அது கிரெடிட் கார்டு அல்ல, அது நின்று சாதிக்கிற விசுவாசம். அது சத்ருவினுடைய எந்த அக்னியாஸ்திரங்களை அழித்தாலும், சத்ரு என்ன புல்லட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு கேடகம் தான் விசுவாசம் என்பதை பிடித்து எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அழிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கே? அந்த விசுவாசத்தை தான் பேதுரு சொன்னார், பொன் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றது. That is more precious than anything. அதை நாம் பார்க்க தவறினதுனால தான், அதை நாமே செயல்படுத்த தவறினதுனால தான் நிறைய நேரங்களில் பெரிய சேலஞ்சஸுக்கு we are not ready. எந்த கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரிஸ்க் எடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தவில்லையோ அவனுடைய விசுவாசம் தோல்வியடைந்த விசுவாசம். It's a failed faith. If you are not able to take a risk based on the word of God and the inspiration of God. நான் சாக்கு போக்கு சொல்வது எனக்கு எளிது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா உனக்கு 25 வயசு தான், இப்பதான் நீ வந்திருக்கிற. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒரு நன்றி அறிவிப்பு கூட்ட வச்சு, கர்த்தர் நல்ல வேளை எங்க அப்பா கையிலிருந்து என்னை காப்பாத்தினார், அல்லேலூயா, அதனால எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுங்க, நல்லா முதல்ல ராஜ்யத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், கொஞ்ச நாளில் மற்ற விஷயங்களெல்லாம் கவனிப்போம், இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இராணுவத்தை பலப்படுத்துவோம். அதுதானங்க ஒரு ராஜா செய்யணும். அப்படித்தானே செய்யணும். ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்திற்கு தேவையான முக்கியமானவைகளுக்கு தான் அவன் முதல்ல இடம் கொடுத்துருக்கணும். இராணுவத்தை கூப்பிட்டு பேசியிருக்கணும், மற்ற காரியங்களை பேசியிருக்கணும். ஆனால் his first priority was, அவனுடைய முதல் பிரையாரிட்டியே அவன் எதுக்கு கொடுத்தான் தெரியுமா? எந்த காரியம் என் ஜனத்தின் விசுவாசத்தை அழிக்கிறதோ அதை நான் அழிக்கணும். I need to kick off everything which brings unbelief in my life. என்னுடைய கிங்டமுக்குள்ள அதை நான் வரவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். வேதம் அழகா சொல்லுது, அவனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட், இவனுக்கு முன்பும் ஒருவனும் இருந்ததில்லை, முன்னால இருந்ததில்லை, பரவாயில்லை, பின்னாடியாவது இருக்கணுமே. நம்ம விசுவாசத்துக்கு அடையாளமா யாரை தான் சொல்லுவோம்? ஆபிரகாமை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது, ராஜாக்களினுடைய வரிசையில நிச்சயமா ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லுகிறது. ஆனா ராஜாக்களினுடைய வரிசையில the king who was the hero of the faith யாருன்னு கேட்டா கிங் எசேக்கியா. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை எதுவுமே அசைக்கல, மற்ற காரியங்கள் அசைக்கல, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அசைக்கல, அவனுக்கு கிடைத்த பதவி அசைக்கல, அவனுக்கு கிடைத்த எதுவுமே அவனை ஷேக்கே பண்ணல. இட்ஸ் so amazing. எப்படி ஒரு மனிதன் இப்படி இருக்க முடியும்? எந்த காரியமும் அவனை அசைக்காம இருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய சோதனைகளும் எதிர்ப்புகளும் இருக்கிற டைம்ல தைரியமா பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வந்ததை தைரியமா உடைக்க முடியுமா? செய்ய முடியுமா? எஸ் we can. You can bring a change. நம்ம சரித்திரத்தினுடைய நிலைமைகளை மாற்ற முடியும்.
நம்முடைய குடும்பத்தினுடைய போக்கை நம்ம மாற்ற முடியும். இன்றைக்கு உங்களுடைய அந்த விசுவாசத்தை தளராத விசுவாசமாய், ஆண்டவர் மேல மட்டும் வைத்து ஓடக்கூடிய விசுவாசமா நீங்க ஓடி பாருங்க. எசேக்கியாவினுடைய வாழ்நாளில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், 7வது வசனத்தை மட்டும் நம்ம வாசித்துடலாம். ஆகையால் இந்த விசுவாசம் இருந்ததினால், இந்த தளராத விசுவாசம் செயல்பட்டதினால் கர்த்தர் அவனோடு இருந்தார். போகிற இடமெல்லாம் அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த நாள்ல அசீரியன் கிங்டம் தான் சூப்பர் பவர். அமெரிக்கா மாதிரி சூப்பர் பவர். இன்னைக்கு அமெரிக்கா ஒரு தேசத்திற்கு விரோதமா வந்துச்சுன்னா அந்த தேசத்தினுடைய முடிவுகளே மாறிடுது. உக்ரைன் தேசம் அதனால தான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் அதனால தான் நிறைய விஷயங்களை செய்ய முடியல. அமெரிக்கா சொல்லும் பொழுது, நோன்னு சொல்லும் பொழுது இவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியல. வேற வழி இல்லாம அதை டிராப் பண்ண வேண்டி இருக்குது. அதுதான் இன்னைக்குள்ள சூப்பர் பவர். அன்னைக்கு அசீரியா பவர் வந்து பயங்கர மேசிவ். அசீரிய ராஜ்யம் தான் இருக்குதுலே சூப்பர் பவரா இருந்தது. ஆனா எசேக்கியா சொன்னா, அசீரியா சூப்பர் பவரா இருந்தாலும் அதுக்கும் நான் இடம் கொடுக்க போறதில்ல, அதையும் தைரியமா எதிர்க்கக்கூடிய ஒரு பலன். எவ்வளவு ஆச்சரியம்! போகிற இடமெல்லாம் அனுகூலங்கள் நடந்தது. எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாம தைரியமா அவனால நிக்க முடிஞ்சது. இட்ஸ் சோ ஆசம். இது பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் ஒரு விக்கிரகத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றும் போது எந்த அளவிற்கு நம்முடைய காரியங்களை அனுகூலப்படுத்துகிறார், எந்த அளவிற்கு அதிகாரங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், எந்த அளவிற்கு முறைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடத்துறாரு பாருங்க. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷமான இந்த விசுவாசத்திலே இதை கொழுந்து விட்டு நம்ம எரிய செய்வோம். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன வாக்குத்தத்தம் நீங்க கேட்கறதுக்கு முன்னால, ஆண்டவரே விசுவாசம் என்கிற இந்த வரத்தை எனக்கு தாரும். Give me the gift of faith. வேதத்துல சொல்லப்பட்ட 9 வரங்கள்ல முக்கியமான வரம் எது? விசுவாச வரம். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்ல, இன்னைக்குள்ள சொல்லப்படுகிற விசுவாசங்கள் எல்லாம் டபுள் மைண்டட். ஒரு பாட்டிமா வசனத்தை வாசிச்சாங்களாம், நீ விசுவாசத்தோடு இந்த மரத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா என்ன போயிரும்? அதனால அடுத்த நாள் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ன மரத்துக்கு முன்னாடி நின்னாங்களாம். நின்று கண்ணை மூடி, இயேசுவின் நாமத்தினால வேப்ப மரமே நீ காணாம போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்தாங்களாம். மரம் இருந்துச்சா இல்லையா? நீங்களும் விசுவாசிக்கல பார்த்தீங்களா? சரி, அதை மாதிரி தான் பாட்டிமா கண்ணை திறந்து பார்த்தாங்களாம், மரம் அங்கேயே தான் இருந்துச்சான். பாட்டி என்ன சொன்னாங்களாம், எனக்கு முன்னாலேயே தெரியும். என்ன தெரியும்? முன்னாலே எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி இருக்குதுன்னு நானும் சொல்லி பார்த்தேன், அது போகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய ஃபெய்த் நம்முடைய மூளை அறிவில இருக்கிறது. ஆனால் அது எங்கே வரணும்? இருதயத்திற்கு வரணும். அங்கே இருந்து செயல்படும் பொழுதுதான் அந்த விசுவாசம் மிகப்பெரிய காரியத்தை அது வாய்க்க செய்கிறது. த ஃபெய்த். ஆனால் நான் சொல்ற இந்த காரியம் சாதாரண சின்ன காரியங்களை பெற்றுக்கொள்வதை குறித்து சொல்வதல்ல. இது உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். இது தேசங்களை அசைக்கிற ஒரு விசுவாசம். அதுலேயும் குறிப்பாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை தைரியமாய் அகற்றுகிற விசுவாசம். ஆண்டவருக்காய் ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு பேஷனேட் ஃபெய்த். இதை எசேக்கியா தன்னுடைய வாழ்நாளில் அழகா செய்தான். அவனிடத்தில் தவறுகள் இருந்தது உண்மைதான். ஒரு சில இடங்களிலே அவனும் சறுக்கினான், அது உண்மைதான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில முதல்ல பைபிள்ல கேன்சர் நோய் வந்து அந்த கேன்சர் நோய் ஹீலான பேஷண்ட் யாரு? எசேக்கியேல். முதல்ல பழைய ஏற்பாட்டில் உனக்கு 15 வருடங்கள், இத்தனை தான் உன்னுடைய கால்குலேட்டட் இயர்ஸ், 15 வருடங்கள் கழித்து நீ மரித்து போவாய் என்று மரண தேதியை அறிந்த மனிதன் யாரு? யோசித்து பாருங்க. நமக்கு 15 வருஷம் தான் சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? 14 வருஷம் ஒன்றும் செய்ய மாட்டோம். எப்படினாலும் 15வது வருஷம் இருக்கத்தானே செய்யுது. அன்னைக்கு ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கர்த்தரிடத்திலே நம்ம உட்கார்ந்துடலான்னு யோசிப்போம். ஆனால் இவனுக்கு வாழ்க்கை கிடைத்த உடனேயே அவன் யோசித்த காரியம், அவன் செஞ்ச காரியங்கள், அவனுக்கு கிடைச்ச அந்த 15 இயர்ஸில் அவன் செஞ்ச காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள்.
ஸோ எல்லா விதத்திலையும் அவனுக்கு ஆண்டவருடைய பலத்தை அனுபவிப்பதற்கு எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் உதவி செய்தார். ஒரே ராத்திரியில ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை வெட்டி கொல்லுகிறதை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னென்ன அற்புதங்கள் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில! எல்லாத்துக்கும் ஆச்சரியம். வியாதி வந்தாலும் ஆண்டவர், எதிரி வந்தாலும் ஆண்டவர், எது வந்தாலும் ஆண்டவர். ட்ரஸ்ட் ஆன் காட். இத அவன் செஞ்சா மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் புகுத்தினான். உங்ககிட்ட சரியான விசுவாசம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த விசுவாசம் மற்றவர்களை என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அந்த விசுவாசம் சபைக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரும். அந்த விசுவாசம் தேசங்களுக்குள்ள மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வரும். ஆனா நாம அதை போன்ற ஒரு விசுவாசத்தை நாம் அப்பியாசிக்கவில்லை. 2026 இயேசுவே இந்த சந்ததியில இதை போல விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு விசுவாசிக்க எனக்கு பலன் தாரும். இதை போல ஒருவனும் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லத்தக்கதான காரியங்களை நடப்பிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் என்கிற கிருபையில நம்ம கேட்டு பார்க்கலாம். ஆண்டவர் செய்வார். சின்ன சின்ன தேவைகளுக்கு விசுவாசத்தை செய்ய மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. இதை நான் சொன்னேன். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில ரொம்ப கொஞ்சம் பேரை தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுல நிறைய கேள்விகள் இருந்தது. 17 நாட்கள் நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். எப்படி கர்த்தர் நடத்துவார்? ஆண்டவர் சொன்னார், உன் கேள்வியை யோசிக்கிறத விட்டுட்டு என் கேள்வியை நீ ஏன் யோசிக்கிற? எப்படி நடத்துவார் என்பது அவருடைய கேள்வி. நான் எப்படி நடக்க வேண்டும் அதுதான் உன் கேள்வியா இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை டியூன் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்து என்னிடத்திலிருந்து தவறான அந்த கண்ணோட்டத்தை ஆண்டவர் மாற்றினார். அதற்கு பிறகுதான் தைரியமாய் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி ஆரம்பித்தோம். இன்றைக்கு 2 வருடங்களும் ஆண்டவர் ஆச்சரியமாய் கிரியை செய்ய வைக்கிறார், அற்புதமாய் கிரியை செய்ய வைக்கிறார். எங்களால் முடியவில்லை, நேரம் இல்லை, ஆட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் ஊழியங்களை பெருக பண்ணி இருக்கிறார். அது ஆச்சரியமான காரியம். அவருக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் நானும் இதே வசனத்தை தான் வாஞ்சிக்கிறேன். 2026 இயேசுவே இதை போல விசுவாசம் ஒருவனுக்கும் இல்லை என்று சொல்லத்தக்கதான விசுவாசம் எனக்குள், என்னிலிருந்து, என் மூலமாய் அது செயல்பட வேண்டும். Faith is a dynamite power. Faith is a spreading power. இந்த விசுவாசம் செய்யக்கூடிய காரியம் பரத்தின் கிரியைகளை பூமியிலே செய்ய வைக்கும். அதுதான் இந்த விசுவாசம். ஆண்டவர் கிருபையாய் எதை வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பரத்தில் இருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லாத்தையும். அதனாலதான் ரோமர் 14 கடைசி வசனம் நீங்க வாசித்து பாருங்க. அது ஒரு கேட்டகரியை சொல்லுது பாருங்க. ரோமர் 14 கடைசி வசனம். ரோமன்ஸ் சாப்டர் விசுவாசத்தினால் வராத யாவும் எப்படி சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பாசிட்டிவா நான் போட்டு படிச்சு பார்க்கிறேன். விசுவாசத்தினால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். விசுவாசம் என்பது பரத்தினுடைய அளவுகளை நான் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். I can receive, I can operate with God, I can go along with God. நான் தேவனோடு நடக்க முடியும், நான் தேவனுக்காய் கிரியை செய்ய முடியும், நான் தேவனுக்காய் பெரிய மகத்துவங்களை செய்து முடிக்க முடியும். That is the faith ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆனால் ரட்சிப்பின் விசுவாசத்திலும் சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வேதம் அதுக்கு ஒரு பேர் சொல்லுது. என்ன பேர் சொல்லுது? அற்ப விசுவாசம். சீஷர்களை பார்த்து என்ன டைட்டில் சொல்லி கூப்பிட்டாரு? அற்ப அவிசுவாசிகளேன்னு அவர் கூப்பிடல. என்ன கூப்பிட்டாரு? அப்ப 3 கேட்டகரி இருக்கிறாங்க. விசுவாசி, அவிசுவாசி, அற்ப விசுவாசி. பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கேளுங்க, நம்ம எந்த கேட்டகரி? இதுல நாம கண்டிப்பா வர வேண்டிய கேட்டகரி எந்த கேட்டகரி? இதை தாண்டி மேல போக வேண்டிய கேட்டகரி. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அவரால் தாங்க முடியல. இவ்வளவுதான் விசுவாசமா? விசுவாசம் இல்லைன்னு சொல்லல, பட் he was shocked, he was disturbed. அது அவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இதுக்கு தான் உங்களை நான் கொண்டு வந்தனா? அவர் சொன்னதை பார்த்தா நம்மெல்லாம் பக்கத்திலே போயிருக்க மாட்டோம். நம்ம அற்ப 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 விசுவாசி 4 தடவை நமக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா புயலை அடக்க முடியாதுன்னு நீ விசுவாசிக்கலையேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு புயலை விட்டுருங்க, வீட்டில் அடிக்கிற காத்துக்கே நமக்கு விசுவாசம் இருக்க மாட்டேங்குது.
ஆனா ஆண்டவர் புயல்ல படகுல போகும்போது சொன்னார், அற்ப விசுவாசியே, புயலை ஸ்டாப் பண்ண முடியாதா என்னால? நம்ம அந்த போட்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால செஞ்சிருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார். ஆண்டவரை நம்பினாங்க, ஆனா புயலை மாற்ற முடியும் நம்பல. தட்ஸ் வேர் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், இது போதாது, திஸ் இஸ் நாட் எனஃப், கம் அப். இன்னைக்கு நீங்களும் நானும் மேலே வர்றதற்கு வேறு காரியங்கள் தேவையில்லை. உயிரோட்டமான, ஊக்கமான, தளராத அந்த விசுவாசத்தை எசேக்கியாவை போல நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, இம்பார்ட் பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல அதை செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது பராக்கிரமசாலி, இரண்டாவது சௌரியவான், வேதம் சொல்லுகிற அதே 2 ராஜாக்களினுடைய புஸ்தகத்தில் ஆண்டவர் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறார். வாசிக்கலாம். 23வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 23, 25 வாசிங்க பார்ப்போம். தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ஒரு ராஜா அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. மறுபடியும் அதே வார்த்தைகள். There was no one like this king. இவன் யாரு? இவனை போல ஒரு ராஜா, இவனை போல ஒரு காரியத்தை செய்தவன் இவனுக்கு முன்னாலும் எழும்பினதில்லை, இவனுக்கு பின்னாலும் எழும்பினதில்லை. 22வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. யார் இந்த ராஜா? 22:1. யோசியாவுடைய வயசு என்ன? 8 வயசு. நீங்க யாரையாவது யோசித்து பாருங்க. 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் வருது. கன்னியாகுமரி நாகர்கோவில் சட்டசபை இல்ல ஒரு 8 வயசு பையனை நிப்பாட்டினா நீங்க என்ன சொல்வீங்க? இப்போ உள்ள எலெக்ஷன்ல 8 வயசு பையன் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அதனால சந்தோஷம். நீங்க யோசித்து பாருங்க, 8 வயசு பையன் நின்னா எத்தனை பேர் நம்ம ஓட்டு போடுவோம்? அப்படிப்பட்ட ஒரு ஆளு கலெக்டரா வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படிப்பட்ட ஒரு ஆள் டாக்டரா உட்கார்ந்தா எத்தனை பேர் அவங்கள நம்பி போவோம்? சின்ன பையன் இவன்ட்ட எப்படி போறது அப்படி நமக்கே ஒரு யோசனையா இருக்கும். அல்லது அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர்கிட்ட எத்தனை பேர் நம்மளை வீடு கட்டுறதுக்கு நம்ம கொடுப்போம்? எல்லாத்தையும் விட்டுருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் பஸ் ஓட்டினா எத்தனை பேர் ஏறுவோம்? இது எதுவுமே நம்ம நம்ப மாட்டோம். 8 வயசு பையனை நம்பி you will not able to believe at all. 8 years old. 8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? மேக்சிமம் அவனுக்கு தெரியுது 2 பொம்மை, டாய்ஸு, ஏதாவது போய் விளையாட தெரியும். இன்னைக்குள்ள பையனாக இருந்தால் ராஜா வானோன்னு சொல்லியிருப்பான், எனக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருங்க. உட்காந்து ஃபுல்லாக கேம் ஆடுறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3-4 ஐஃபோனை வாங்கி வச்சுருங்க, நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. 8 years old. 8 வயசு பையன், வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு ஒத்தவன் இதற்கு முன்னையும் இல்லை, இவனுக்கு ஒத்தவன் இதற்கு பின்னும் இல்லை. இவன் என்ன வேலை செஞ்சான்? எப்படிப்பட்ட காரியத்தை அவன் செஞ்சான்? ஆச்சரியமான காரியம். யோசியா என்கிற இந்த மனிதன், யோசியா என்கிற இந்த சிறுவன், இந்த யோசியா ஒரு ஏஜ் வயசாவும் கிடையாது. ரெண்டாவது அவனுடைய ஹிஸ்டரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல அவன் கண்ணுக்கு முன்னால அவங்க அப்பாவை வெட்டி கொண்டு போடுறாங்க. அரண்மனையில பெட்ரூம்ல அவங்க அப்பாவோட தான் அவனும் படுத்திருந்திருக்கணும், அல்லது ஒரு பக்கத்து பெட்லயாவது அவன் படுத்திருந்திருக்கணும். அவனுடைய சொந்த தகப்பன அவனுடைய கண்களுக்கு முன்னால வெட்டி கொண்டு போட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்பா இறந்த ஒரு துக்கம், அப்பா கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் அவன் ராஜாவா வர்றான். he is coming from the great loss. எது அவனுக்கு ஒரு பெரிய ஜெர்க்கோட தான் இந்த இடத்துக்கு வர்றான். ஒரு சின்ன பையன், கைட் பண்றதுக்கு அப்பா கிடையாது, அப்பாவை வெட்டி கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஷாக்கிங் திங். அப்பாவையே கொண்டு போட்டா இவன் என்ன செய்ய முடியும்? டைம் எடுக்குமா? ரொம்ப டைம் எடுக்காது. இவனையும் கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. amidst all the thing, Josiah decided to one thing. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்?
தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு எவ்வளவு நாள் இன்னமும் இதை நம்ம சரி செய்வதற்கு நேரம் கிடைக்கும்னு தெரியாது. அதனால அவன் டிசைட் பண்ண ஒரே ஒரு காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். வாட் அ பியூட்டிஃபுல். நீங்க யோசிக்கலாம், இது என்ன சின்ன பிள்ளை, நான் ஏற்கனவே இந்த காரியங்களெல்லாம் எனக்கு தெரியுமே. நல்லா கவனிங்க, புதிய வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் அல்லது ஊழியத்தை ஃபர்வரா நம்ம பண்ண போறோம்னா, it is the most important thing, the instant obedience and a complete obedience and a consistent obedience. 3 வார்த்தைகள். தேவன் சொன்னதை கேட்டு உடனடியாய் கீழ்ப்படிதல், முழுமையாய் கீழ்ப்படிதல், தொடர்ச்சியாய் கீழ்ப்படிதல். அதுதான் இவனுடைய லைஃப்ல. நிச்சயமா நம்ம எல்லாருமே கீழ்ப்படுகிறோம். நான் தான் முதல்ல சொன்னேன், நிச்சயமா எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு சௌரியவானுடைய விசுவாசம் அது மிகப்பெரியது. எல்லாரும் கீழ்ப்படுகிறோம், ஆனால் ஒரு சௌரியவானுடைய கீழ்ப்படிதல், அவன் முழுமையாய் கீழ்ப்படிவான், உடனடியாய் கீழ்ப்படிவான், தொடர்ச்சியாய் கீழ்ப்படிவான். நம்முடைய லைஃப்ல கீழ்ப்படிதல் ஒருவேளை சில நேரம் முழுமையாய் இருக்கிறது இல்ல, சில நேரம் தொடர்ச்சியா இருக்கிறது இல்ல, கண்டிப்பா உடனடியா இருக்கிறது இல்ல. இது நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். we face it often. எதை குறித்து கீழ்ப்படிதலை கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு சபையை காண்பித்து கொடுத்தார், தேசத்தை காண்பித்து கொடுத்தார், சொந்த வாழ்க்கையை காமிச்சு கொடுத்தார். 3லையும் சொன்னாரு, அப்பா நீ சின்ன பிள்ளை, ஆசாரியர்களை கூப்பிட்டு அவன் கேட்கிறான், நான் என்னென்னலாம் செய்யணும், நியமங்கள் என்னென்னலாம் சொல்லுது, ராஜாவே உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க இதை செய்யணும், உங்களுடைய நம்முடைய கோயில்ல, டெம்பிள்ல, தேவாலயத்தில் இதெல்லாம் செய்யணும், தேசத்துல இதெல்லாம் செய்யணும். ஏன் இதெல்லாம் செய்யலையா? இது நாள் வரைக்கும் இதெல்லாம் செய்யப்படல. ஏன் செய்யப்படல? அவன் காரணம் கேட்கும் பொழுது சில நேரத்தில் இது கம்மியா இருந்தது, அது கம்மியான்னு சொல்றான். அவன் ஒரே ஒரு ஆர்டர் தான், நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, 3 வருஷம் தான் டைம், ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த ஒபீடியன்ஸ். அவன் டெய்லி போவான், ஆசாரியன் பக்கத்தை வச்சிருப்பான், என்னென்ன காரியங்களப்பா லிஸ்ட் பண்ணிட்டியா, லேவியரை கூப்பிடுவான், லிஸ்டட். அந்த முழு அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 8 வயசு பையனுக்குள்ள இருந்த தாகம், இந்த 8 வயசு பையனுக்குள்ள இருந்த வேகம், ஆண்டவரே நான் எதை செய்யவில்லை, என்னுடைய அழைப்பிலே நான் எதை செய்யவில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டதிலே நான் எதை செய்யவில்லை, what else I am being called to do. இதுதான் அவனுடைய கன்சர்னா இருந்தது. 8 வயசு பையனுக்குள்ள அப்புறமே செய்யலாம், அல்லது அவங்க அம்மா கூட சொல்லியிருக்கலாம், தம்பி உனக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் வரட்டும், அது வரைக்கும் அம்மாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, நீ பாட்டில் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இல்லை, அவன் அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். she was such a vibrant lady. ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிறதுக்கு அழகா விட்டு கொடுக்குறாங்க. எவ்ரி டைம், எவ்ரி மொமெண்ட்ல அவனுக்கு அந்த 8 வயசுல ராஜ்யத்திற்கு என்ன செய்யணும், சபைக்கு என்ன செய்யணும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், a beautiful obedience. எங்க போகணும், பியூட்டிஃபுல் ஒபீடியன்ஸ். எங்க போய் செய்யணும், பியூட்டிஃபுல் ஒபீடியன்ஸ். சமீபத்தில் நான் ஒரு சர்வதேச மிஷனரி ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். 2500 ஸ்தாபனங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம், எல்லா தேசங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தினுடைய முடிவில், கூட்டத்துக்கு பின்னால ஒவ்வொரு ஊழியத்தை குறித்ததான ஒரு பூத் இருக்கும். அந்த பூத்தில் போய் நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாங்களும் அதை சொல்லணும், அதே மாதிரி மற்ற பூத்லேயே நம்ம போய் பார்க்கணும். அப்போ அந்த இன்டர்வல் டைமில் நானும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு தம்பி என் கூட இருந்தான் உதவி செய்கிறதுக்கு. நாங்கள் 2 பேரும் மற்ற பூத்துகளை போய் பார்க்க போனோம். அதில் ஒரு பூத்தில் நான் பார்த்த காரியம், ஒரு 82 வயதான ஒரு அம்மா, மற்ற எல்லா பூத்தும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்தந்த பூத்தில் என்னென்ன அவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அந்த டிஸ்பிளே இருந்துச்சு, எல்லா காரியத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 பேர் குறைஞ்சபட்சம் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இந்த பூத்தில் மட்டும் இந்த ஒரு அம்மா மட்டும், நான் யோசிச்சேன், அவங்களுடைய வயசு எப்படியும் ஒரு 75 கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஒரு வயதானவங்க. அந்த ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், நீங்கள் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் பண்ணுற மினிஸ்ட்ரிக்கு பெயர் பிரேயர் வால் மினிஸ்ட்ரி. இதனுடைய பேர் என்னன்னா ஜெப சுவர் ஊழியம். இது என்ன புதுசான ஒரு பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆன்டி இதுக்கு என்ன பேர், இது என்ன மீனிங், ஜெப சுவர் ஊழியம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போவோம், ஆப்பிரிக்க நாடுகளில்
அங்கே போய் இப்படி ஒரு ஸ்க்ரீனை கட்டுவோம், சின்ன பேப்பர் அங்கே வைப்போம், அங்கே இருக்கிற ஊர் மக்களெல்லாம் கூப்பிடுவோம். கூப்பிட்டு இயேசுவை சொன்னால் அவங்களாம் ட்ரைபல் கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க உடனே நம்மளை அடித்து விரட்டிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுங்க, அல்லது தேவையை சொல்லுங்க. எங்களுடைய தன்னார்வலர்கள் இருப்பாங்க, அவங்க அதை இங்கிலீஷில் எழுதி இதில் பின் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, தன்னுடைய சரீர தேவையை, தன்னுடைய மனசில் உள்ள தேவையை, தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள தேவையை எல்லாத்தையும் தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லி அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ரேயர் பின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனை அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய குழுவில் ஒரு 10 பேர் இருக்கிறோம் வயதானவங்க, அதை விரித்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அதில் மணி கணக்காக நாங்கள் ஜெபிப்போம். 1 month வரைக்கும் உட்காந்து ஜெபிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை நான் எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போய் நான் கேட்பேன், இதில் எத்தனை பேருக்கு ஆன்சர் ஆகிருக்குதுன்னு. அதில் கட்டாயம் கர்த்தர் ஒரு 10 பேரையாவது தொட்டிருப்பார் குறைந்தபட்சம். அந்த குடும்பங்களுக்குள்ளே போய் இயேசுவை சொல்லி இப்படி தான் நான் ஆத்தும ஆதாயம் செய்கிறேன். எனக்கு தலையை சுத்திருச்சு. எத்தனை வயசு இருக்கும் ஆண்டி உங்களுக்கு? ஒரு 70 இருக்குமான்னு கேட்டாங்க. சொன்னேன் 82 வயசு ஆகுது. நான் கிட்டத்தட்ட அவங்கள 2 மணி நேரமாக அந்த பூத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வாட்ச் பண்ணிட்டு வர்றேன். அங்கேருந்து போகிறவங்க வர்றவங்க யார்கிட்ட எதுவுமே பேசலை. ஒரு பேனா ஒரு பேப்பர் இதை மட்டும் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் எழுதி வைங்க. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ, ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ, ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ என்று சொல்லி அவங்க செஞ்சிருந்த ஊழியங்கள், அதில் நடந்த அற்புதங்கள், அதில் நடந்த அதிசயங்கள், அதை சொன்ன பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசி அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த ஊழியத்தை செய்கிறீங்களே இது எத்தனை பேருக்கு இது தெரியும்? இது எத்தனை பேருக்கு நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்க? இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் செய்யலாமே அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை கீழ்ப்படுகிறது தம்பி. என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் செய். நான் ஒரு மிடில் ஏஜ் பெண்ணாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை பார்த்து இதை செய்ய சொன்னார். அன்னைக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன். ஏராளமான ஊழியங்கள் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. மற்றவர்கள் வந்து செய்கிறாங்க, எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சரியாய் நிறைவேற்றி முடிப்பதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியம். நான் உடனே அவங்கள சொன்னேன், நீங்கள் பைபிளில் வர்ற அண்ணா மாதிரி எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை இல்லை, அவங்க என்னை விட 2 வயசு மூத்தவங்க, அதனால் நான் இன்னும் அந்த வயசு வரல. நான் சொன்னேன், அதில் கூட 2 வயசு 82, அவங்க 84, அதனால் அதை கம்பேர் பண்ணி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க போயிட்டு இருந்தாங்க. த ஒபீடியன்ஸ். ஒவ்வொரு சின்ன இடத்துலையும் ஊழியத்தில் அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் 2026 இதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 8 வயசு பையனை வச்சு தேசத்தையே கர்த்தர் சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. 8 வயசு பையனை வச்சு சபையையே கர்த்தர் சுத்திகரித்தார். 8 வயசு பையனை வச்சு வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட கூடார பண்டிகை நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு விஸ்தாரமான கூடார பண்டிகை அந்த தேசத்துல, செலிப்ரேஷன், அந்த தேசத்துல மகிழ்ச்சி, அந்த தேசத்துல சபையில ஒரு விருட்சி, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமா கொண்டு வருகிறார். தாவீதின் நாட்கள்ல நடக்காத கூடார பண்டிகை யார் நாட்கள்ல நடக்குது? 8 வயசு பையனுடைய ஆட்சியில வந்து நடக்குது. 8-year-old பாய். என்ன புரியும், என்ன புரியாது, என்ன செய்ய முடியும் அது தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு சில இந்த சாட்சியை நீங்க கேட்டிருக்கலாம். நாங்கள் ஊழியம் செய்கிற நேபாளில் பர்சா மாவட்டத்தில் பகைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 10 புதிய கிராமங்கள்னு சொல்லி அங்கே கொண்டு போய் ஃபிலிம் மினிஸ்ட்ரி போடுவோம். 10 கிராமங்களில் குழுவாக சேர்ந்து அந்த இடத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு 10 நிமிஷம் ஃபிலிம் இருக்கும், 10 நிமிஷம் கிறிஸ்டியன் சாங் இருக்கும், ஒரு சாட்சி இருக்கும், அதுக்கப்புறம் வர்றவங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபிச்சோம். ஒரே ஒரு வயசான ஐயா மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, இவர் ஏதோ கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாம் முடிஞ்ச உடனே வேகமாக வந்தார். அடுத்த வாரம் நீங்கள் வருவீங்களான்னு கேட்டார். ஏன் இப்பயே சொல்லுங்களேன். இல்லை இல்லை, அடுத்த வாரம் நீங்கள் வரணும், எவ்ரி வீக் நீங்கள் வரணும் அப்படின்னு. ஏன் சொல்கிறீங்க? இல்லை, இதே மாதிரி தான் ஒரு தம்பி வந்தார், ஆனால் இப்போ இடையில அவரை பார்க்க முடியல, நீங்களாவது தொடர்ச்சியாக வாங்க, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, இது எங்களுடைய மனசை சந்தோஷத்தில் நிரப்புது, எங்களுக்கு டெலிவரன்ஸை கொடுக்குது. நான் சொன்னேன், எந்த தம்பி வந்தார்? ஏன்னா அந்த ஊரில் சுவிசேஷம் இது வரைக்கும் யாரும் சொல்லலைன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஐயா சொன்னார், இதுக்கு முன்னாடி விகாஷ்னு ஒரு தம்பி வந்தான்,
வயசு எத்தனை இருக்கும்? அந்த தம்பியினுடைய டீட்டெயில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது, அவன் தெருவிலே பைத்தியக்காரனாய் சுத்தி கொண்டிருந்தவன். இந்தியா பார்டர்ல மோத்திகாரி மாவட்டத்தில் கோடசான் என்கிற ஊர்ல பைத்தியக்காரனை போல வெளியில பாதி ட்ரெஸ் போட்டு குப்பைகளில் விழுந்து கிடந்தவன். அவங்க அம்மா அப்பா ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியல, விட்டுட்டாங்க. அவங்க சித்தி ஹரியானாவில் இருக்கிறாங்க. ஹரியானாவுக்கு வேலை செய்ய போன இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து பார்த்த பொழுது இவன் கண்டிப்பா ஹீல் ஆவான், இயேசு இவனை சுகமாக்க முடியும்னு சொன்ன உடனே யாருமே சொல்லலையே அப்படின்னு இவங்க ஹரியானாவுக்கு அவனை கூட்டிட்டு கொண்டு போய் அந்த ஊழியக்காரன் இடத்துல உட்கார வச்சு 1 வாரம் 3 வாரம் அவனை அங்கே இருக்க வச்சு வசனங்களை சொல்லி கர்த்தர் அவனை பூரணமாய் குணப்படுத்தினார். அந்த பிசாசனுடைய கட்டுகள் அருந்தது, மன தெளிவு உண்டானது, ஆள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டான். ஊருக்கு வந்தோன்னா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், இவனும் பெரிய சந்தோஷம். ஆனால் ரொம்ப படிக்கல. 4வது நாள் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ இந்த கோடசான்ல இருக்காம உன்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய நேபாள் தேசத்துக்கு நீ போ, அந்த பகை ஏரியாவில் நீ போ, இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், 2 வார்த்தையை மட்டும் நீ போய் சொல்லு. இவனுக்கு படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. 4 பாட்டு அந்த 3 வாரத்தில் ஹிந்தி பாட்டு கோரஸ் படிச்சுக்கிட்டான். 2 வரி ஜெபம் பண்ண தெரியும். அப்ப இவன் கேட்டான், எனக்கு ஒண்ணுமே தெரியாத, உனக்கு நடந்ததை மட்டும் நீ போய் சொல். இவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி அங்க போய் நின்று முதல் நாள்ல தெருவில் சொன்ன உடனே யாரும் பெருசா வரல. 19 வயசு பையன், பார்க்கறதுக்கு ஒரு 17 வயசு பையன் மாதிரி இருக்கிறான். இவன்கிட்ட வந்து என்ன கேட்கறது? ஏன்னா அந்த ஊர்களில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்ல ஒரு ஆவிக்குரியவன்னா ஒரு வயசான ஆளு, தாடி வச்சு கொஞ்சமாவது நரைச்ச முடி, பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருந்தா போகலாம். இவன் ஒரு சின்ன பொடிய மாதிரி இருக்கிறான், இவன்கிட்ட யாரு போறதுன்னு சொல்லி யாரும் வரல. ஆனா அந்த ஊரு தெரு ஓரத்தில் இருந்த ஒரு சில அம்மாமார்கள்ட்ட போய் இவன் சொன்ன உடனே, சரியா நீ ஏதாவது மந்திரம் போடுறதுன்னா போடு, சரியாச்சுன்னா நல்லதுன்னு. இவன் ஜெபித்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. அவங்க 4 பேர்கிட்ட சொன்னாங்க. அவன் சொன்னான், நான் நாளைக்கு மறுபடியும் வருவேன், நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. அடுத்த நாள் போனா நல்ல ஒரு கூட்டம் இருந்தது, அதுலயும் நல்ல ஹீலிங். ஒரு வித்தின் அ மந்த் டைம்ல அந்த ஊர்ல நிறைய ஹீலிங். இவனுடைய வருகைக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, எதுக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யறது? அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, கால்பந்து மைதானம் வெளியில, அதுல ஒரு ஸ்டேஜை போடுவோம், இந்த பாபாவை தூக்கி அதில் உட்கார வச்சு ஊருக்கு ஒரே நாள்ல விடுதலையை கொடுத்துருவோன்னு சொல்லி இவனை ஒரு நாள் வர சொல்லி அவங்க போய் பார்த்தா பெரிய மேடை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரே அதிசயம், என்ன நடக்குதுன்னு. அவன் சொன்னாங்க, பாபா நீங்க மேலே ஏறுங்க, மந்திரத்தை போடுங்க. இவனுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் தெரியாது. அதே 4 பாட்டு, அதே 4 வசனம், அவனுடைய லைஃப்ல நடந்த 4 ஸ்டோரி, இதை சொல்லி இயேசுன்னு கூப்பிடு உனக்கு சரியாகணும். இவன் சொல்ல 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 அங்கே ஹீலிங், டெலிவரன்ஸ். இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்களே ஒரு பெரிய சாக்குப்பை எடுத்து அதில் அவங்க ஆஃபரிங்கை போட்டு கட்டி அவங்க கையில் கொடுத்தான். இதுதான் அந்த ஐயா சொன்னது, அந்த ஊரில் நாங்கள் கேட்டது. அந்த விகாஷ்ன்ற தம்பி, அவனை போய் சந்திச்ச பொழுது அவன் சொன்னான், அவன் அது இன்னொரு இடத்துல வேற ஒரு இடத்துக்கு போயிருதுக்காக சில மாதங்கள் அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல இருந்தான். அவனுடைய அட்ரஸை கேட்டு என்னுடைய மிஷினரி அனுப்பிச்சிருந்தோம். அவன்கிட்ட கேட்ட பொழுது, எனக்கு புதிய ஏற்பாடெல்லாம் தெரியாது, படிக்கவே தெரியாது, ஆடியோ பைபிளை வச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி நடந்தது? ஒரு நாள் எனக்கு ஹீலிங் ஆனதுக்கு அப்புறம் நான் நல்ல வேலை செய்யணும், செட்டில் ஆகணும்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சத்தம் எனக்குள்ள கேட்டுச்சு, உன்னை போல இருக்கிறவங்கள நீ உதவி செய்ய வேண்டாமா, நீ அந்த ஊருக்கு போ, அவ்வளவுதான். அதை கேட்டு நான் கீழ்ப்படிந்து வந்தேன். என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியாது, நான் இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன், எங்க போ சொல்றாரோ அங்க நான் போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவனை சந்திக்க முடியல. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? எப்படி கீழ்ப்படுகிறது என்பதை நேற்று ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல் இந்த ஜோஷியாவினுடைய வாழ்க்கையில நடந்ததுனால கிட்டத்தட்ட அவன் பாபிலோனுக்கு ஜனங்களை கொண்டு போறதுக்கு முன்னால ஆண்டவர் கடைசியாய் தேசத்திலே அசைவாடின நேரம் அது. That was the last moment. The Lord was trying to save the nation of Judea. யூதேயாவை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் போராடி கொண்டிருந்த ஒரு நேரம். அவர் கையில் அந்த 8 வயசு பையன் கிடைச்சான். இன்றைக்கு இயேசு வருவதற்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் யாரெல்லாம் அவைலபிளா இருக்கிறாங்களோ யோசியாவை போல கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use, God wants to shake, God wants to build families and nations, but he expects, there's only one thing, ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. It's a consistent obedience. தொடர்ச்சியான
கீழ்ப்படிதல். இத ஆண்டவர் நம்ம இடத்துல மிக அதிகமா எதிர்பார்க்கிறார். என்றைக்கு நம்ம இதை செய்யறோமோ, இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் ஆச்சரியமா செய்வார். நீங்க படிச்சிருக்கலாம், கிறிஸ்தவ சரித்திரத்திலே மிக அதிகமான பாடல் எழுதி கின்னஸ் புஸ்தகத்தில் வந்தவங்க ஃபேனி கிராஸ்பி அம்மையார். 9000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய பாமாலைகளில் கிட்டத்தட்ட நிறைய பாட்டு அவங்களுடைய பாட்டு தான். the very famous பாட்டு பிகாஸ் he knows my future, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்தவர். அந்த பாடல் trust and obey for there is no other way அப்படின்ற அந்த ஆங்கில பாடல், safe in his arms of Jesus, அவருடைய மார்பிலே நான் சுகமாய் சாய்ந்து இளைப்பார்வேன், நம்ம ஃபியூனரல் சர்வீஸ்ல பாடுற பாடல். இதெல்லாம் டியூன் பண்ணி எழுதுறதுக்கு கர்த்தர் ஃபேனி கிராஸ்பியை தான் பயன்படுத்தினார். அவங்க உண்டாக்குன மிஷன்ஸுக்கு பேரு ரெஸ்கியூ மிஷன். அவங்க பிறக்கும் போதே 2 கண்ணும் குருடு, அப்பா இறந்தாங்க, அம்மா இறந்தாங்க, பாட்டி இறந்தாங்க. அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் அவனை விட்டுட்டு போனாங்க. ஒரே ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை இறந்தது டைஃபாய்டு ஃபீவர்னால. இதெல்லாம் ஸ்டோரி. பட் த கீ ஸ்டோரி வாஸ், ஏன் அவனுடைய ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு போனாங்க, ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, ஆண்டவர் சொன்னார் அங்க இருக்கக்கூடிய ட்ரக் அடிக்ட்ஸ், கலிபோர்னியாவில் தெருக்கள்ல கிடக்கக்கூடிய கருப்பு இன வாலிபர்கள் மத்தியில நீ ஊழியம் செய்யணும். ஹஸ்பண்ட் சொன்னா அது வெரி டேஞ்சரஸ், கண்ணு தெரிகிறவர்களே அவங்க பிட் பாக்கெட் அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. நீ கண்ணு தெரியாத பெண், உன்னை என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பிள்ளை என்ன வேணாலும் செய்யலாம். அதனால அது முடியாது ஃபேனி, உனக்கு நான் வேணுமா அது வேணுமா நீ முடிவு பண்ணணும். ஃபேனி சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஐ டோன்ட் நோ, என்ன பதில் சொல்றது எனக்கு யோசிக்க நேரம் இல்லை. பிறக்கும் பொழுதே குருடியாய் பிறந்த எனக்கு தெரிந்த ஒரே காரியம், இதுவரைக்கும் வலுவாமல் என்னை நடத்தினவருக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அதில் எழுதின பாடல் தான் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, நீ நம்பு அண்ட் கீழ்ப்படி. இந்த பாடல் அவங்க எழுத முடிந்த 94 வயது வரைக்கும் உயிரோடு இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. அல்லேலூயா. என்னைக்கும் ஃபேனி கிராஸ்பியினுடைய பாடல்களை போல ஒரு பாடல்கள் எழுதப்படவில்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு. காரணம், கண்ணு 2ம் தெரியாதுதான், எல்லா காரியங்கள்லாம் சவாலா தான் இருந்தது. உலகத்திற்கு கீழ்ப்படியணுமா, உன்னதத்திற்கு கீழ்ப்படியணுமா, அழைப்பிற்கு கீழ்ப்படியணுமா, ஆசைக்கு கீழ்ப்படியணுமா, என்னுடைய தேவைகளுக்கு கீழ்ப்படியணுமா, தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படியணுமா? இந்த சாய்ஸஸ் எல்லா குடும்பங்கள்லையும் உண்டு, இந்த சாய்ஸஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு. ஆனா இதுல அழகாய் தேவனுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்தார். பட்னாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு ஆரம்பிக்க சொன்னபோது எந்த இடம்னே தெரியாது. இன்னொரு இடத்துல எங்களுக்கு லேண்டே கொடுத்துருந்தாங்க, அங்க உதவி செய்யறதுக்கு ஜனங்கள் இருந்தாங்க. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், உதவி செய்யறதுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, லேண்டு கொடுக்குறாங்க, இதை விட்டுட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் பட்னால எங்கேனே தெரியாது, அங்க போக சொல்றீங்களா ஆண்டவரே? இருந்தாலும் நாங்க போறோம். தெரியல. முதல் 6 மாதங்கள் சவாலா இருந்தது, ஒவ்வொரு நாளும் சவால். என்னோட கூட இருந்த சகோதரர்கள்லாம் கேட்டாங்க, அண்ணே நீங்க சரியா தான் பார்த்தீங்களா, சரியா தான் கேட்டீங்களா, இன்னொரு தடவை வேணா ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. எனக்குள்ளே ஒரு டெம்டேஷன் வருவதை போல இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இல்ல என்னால முடிந்த பலத்தில் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நீர் விளைச்சலை தருவீர். இன்னைக்கு அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆச்சரியமா அந்த ஹாஸ்பிட்டல் வருவதற்கும் அதை சுற்றிலும் உள்ள கிட்டத்தட்ட 10-15 பணித்தளங்களை உருவாக்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம எப்போ கண்ணை மூடி கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமோ அதற்குரிய பலன் அவர் தருகிறார். நம்ம எப்போ அவருக்கு கீழ்ப்படியணுன்ற விருப்பத்தை நம்முடைய இருதயத்துல கொண்டு வருகிறோமோ செயலை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆனா கான்சியஸா நான் செய்ய வேண்டியது எனக்கு அவசியம். மிஷன்ஸ் என்பது என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதல்ல, தேவனுடைய இருதயத்திற்கு கீழ்ப்படிவது. இட் இஸ் obeying to the pain and the agony and the cry of the Lord's heart. ஆண்டவருடைய இருதயத்தினுடைய வேதனை எதுவோ அதை செய்யறதற்கு நான் கீழ்ப்படிவது, அதுதான். That's where ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. சில நேரங்களில் நம்மள வித்தியாசமா ஜனங்கள் பேசலாம், சில காரியங்களை இழப்பதை போன்ற பயமுறுத்துதலை உண்டு பண்ணலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, a man who obeys, கர்த்தருக்கு பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். முதல் ராஜாவுக்கு அவர் சொல்லி கொடுத்தார், சவுலை பார்த்து சொல்லி கொடுத்தார். சவுல் சொன்னா, இவ்வளவு தூரம் உமக்கு பலி கொடுத்திருக்கிறேன், எத்தனை ஆடு பாருங்க, எல்லாம் பெஸ்ட் ஆடு, ஒரு ஆடு இவ்வளவு ரேட்டு வரும், இவ்வளவு காணிக்க நான் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பலியை நான் செலுத்தி இருக்கிறேன், கோயிலுக்கு இவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன், உமக்கா இவ்வளவு செஞ்சிருக்கிறேன். தீர்க்கதரிசி சொன்ன ஒரே வார்த்தை, ராஜாவே இதை நீர் புரிந்து கொள்ளும்,
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Obedience is better than sacrifice. சாக்ரிஃபைஸே ஆண்டவர் கீழே கொண்டு வர்றாரு. அந்த அளவிற்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை யோசிங்க. இதுல அழைப்பை பெற்றவர்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய உந்துதலை பெற்றவங்க நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சில நேரம் காலையில் எழுந்து ஜெபிக்க சொல்லலாம், சில இடங்களுக்கு போக சொல்லலாம், சில ஊழியங்களை இன்வால்வ் பண்ண சொல்லலாம், சில காரியங்களை செய்ய சொல்லலாம். தைரியமா கீழ்ப்படிங்க, தேவன் உங்களுடைய குடும்பத்தை அற்புதமா நடத்துவார். நீங்க ஒரு படி நீங்க வைத்து பாருங்க, அடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஆண்டவர் கொண்டு போவதற்கு இது மிக எளிதா இருக்கும். கீழ்ப்படுகிற ஒரு சாதாரணமானவனை அவர் சௌரியமானாய் மாற்ற முடியும். ஆனால் கீழ்ப்படியாத பலசாலியை அவர் ஒன்று செய்ய முடியாது. சவுல் பலசாலி, அவனுடைய தோள்பட்டை உயரத்துக்கு தான் இஸ்ரவேலரே இருந்தாங்க. he was the tallest man. ஆனா கீழ்ப்படியாத மனிதன் ஒன்னும் செய்ய முடியல. ஆனா தாவீது ஒரு வாலிபனை போல இருந்தான். அவனை பார்த்து ராஜான் கூட யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடம் தான், யுத்த வீரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் காட் யூஸ்ட். ஆனா ஆண்டவர் தாவீதை தான் பயன்படுத்தினார். ஸோ கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமானது. இந்த 2025 நம்ம எங்க மிஸ் பண்ணியிருக்கிறோம், எங்க நம்ம செய்யல, எந்தெந்த ஏரியாக்கள் நம்ம விட்டுருக்கிறோம், இதை சரி பண்ணி 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கர்த்தர் நம்முடைய அற்புதமான காரியங்களை ஆச்சரியமா செய்ய வைப்பார். அல்லேலூயா. முதல் காரியத்தை சொன்னேன், அவனை போல ஒத்தவன் ஒருவனும் இல்லை, தளராத விசுவாசம். இரண்டாவது, இவனை போல ஒத்தவன் இல்லை, யோசியாவை குறித்து சொல்லுகிறது. இது அயராத கீழ்ப்படிதல். ஒரு நாள் அதுல குறையவே இல்லை. the essence were never went down. கடைசியாய் நமக்கு தெரிந்த மிக அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது தேவனுக்கு சௌரியமானாய் எழும்பின மனிதன் யார்? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22-36 வசனம் ரெண்டை வாசிக்கலாம். முப்பத்தி 6 போதும். இந்த ராஜாக்கள் எல்லாரையும் இவங்க சரியா வாழ்ந்தாங்களா சரியா வாழலையா எதை வச்சு ஆண்டவர் அசஸ் பண்ணார் தெரியுமா? ஒரு அளவுகோலை தேவன் பயன்படுத்தினார். அந்த அளவுகோல் யாரு? தாவீது. இவன் தாவீது தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு செம்மையாய் செய்யவில்லை. சோ தாவீதை தேவன் சௌரியவானாய் எழுப்பினது அவனை கிட்டத்தட்ட ஒரு அளவுகோலாகவே கர்த்தர் மாற்றினார். He was the measuring rod for his generation. அவனுடைய வளர்ச்சியை நீங்க யோசித்து பாருங்க. எங்க இருந்து ஆரம்பிச்ச அவனுடைய வளர்ச்சி, தாவீதை குறித்து விரிவா நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் குறிப்பா 2-3 காரியங்களை நான் பாரப்பட்டதுனால கண்டிப்பா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவீது எப்படி சௌரியவானாய் எழும்பினான்? இந்த தாவீதுக்குள் இந்த சௌரியவானினுடைய பலம் எங்கிருந்து வந்தது? இந்த தாவீது செய்த முக்கியமான காரியங்கள் 3 காரியங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நம்பர் 1 வாசிங்க. 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனம், 30th verse. இந்த தாவீதுக்குள் இவனை சௌரியவானாய் இவனை ஷேப் பண்ண காரியங்கள் என்ன? 1 நாளாகமம் 29-30வது வசனம். ஞான திருஷ்டிக்காரனாகிய David was referred in 3 prophetical books. பைபிளை தவிர தீர்க்கதரிசிகள் தனியா எழுதின புஸ்தகங்கள் இன்றைக்கும் வரலாற்றில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம், தாவீதை சௌரியவானாய் மாற்றினது என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன சத்தங்கள். அவன் வாழ்க்கையில 3 முக்கியமான தீர்க்க தரிசிகளை தன்னுடைய நண்பர்களாகவே வச்சிருந்தான். தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தை சுகமாய் இருக்காது, தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தை இதமாய் இருக்காது.
ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை நன்மையாய் இருக்கும். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற விஷயங்கள் the direction of the Lord, ஆண்டவருடைய வழியை தெளிவா சொல்லுவாங்க. மறைந்திருக்கிற பாவத்தை குத்தி காண்பிப்பாங்க. தவறு செய்தால் அதை துரடு போட்டு திருப்புவார்கள். அவங்க சொல்லுகிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். they will not afraid, அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி யோசிக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு என்ன யோசிப்பான்னு. they will be very powerful to tell the heart of God. தாவீதுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சக்தியே இதுதான். சவுல் லைஃப் எடுத்து பாருங்க, எந்த தீர்க்கதரிசிக்கும் அவன் இடமே கொடுக்கல, கரெக்ஷன்ஸுக்கு இடமே கொடுக்கல, கண்டிப்புக்கு இடமே கொடுக்கல. தீர்க்க தரிசன சத்தம் என்றைக்கு என் வாழ்க்கையிலிருந்து எடுபடுகிறதோ, அல்லது தேவன் எனக்கு அப்படிப்பட்ட நபர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை நம்ம இழக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது சௌரியமானாய் நம்மை மாற்றாது, பலவீனர்களாய் மாற்றும். சவுலை குறித்து கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் பலவீனனாய் நெடுந்தாங்க கிடந்தான். எந்திரிக்க கூட முடியல அவன் சாகிறதுக்கு முந்தின நாள். அந்த குறி சொல்லுகிற பெண் அவனுக்கு நான்வெஜ் சாப்பாடு வச்சு சாப்பாடு கொடுத்து தான் அவனை எழும்ப வைக்க வேண்டியிருக்கு. அப்படியே அவன் விழுந்து கிடந்தான். ஆனா தாவீதை குறித்து சொல்லுகிறது, சௌரியவானை போல தாவீது எழும்பினான். The reason is he had the privilege, or he was willing to give the place for the prophetical voice. கர்த்தர் சொல்ல விரும்புகிற தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஐக்கியத்தை அவன் வச்சிருந்தான். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம், நம்முடைய வாழ்க்கையில என்ன சத்தங்கள் வருகிறது, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வசனம் நம்ம கூட பேசணும். தீர்க்க தரிசனமா இதுவே பேசும், பரிசுத்த ஆவியானவரே தெளிவா பேசுவார். இதை தாண்டி நம்ம எச்சரிக்கிற, நம்மளை உருவாக்குகிற தெளிவான வார்த்தைகளுக்கு தாவீது அவனே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அநேக இடங்கள்ல ஆரம்பத்தில் தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சவன் கொஞ்ச நாள் கழிச்சு தேவ ஆலயத்தை கட்டுறது எப்படின்னு கேட்டா அந்த வடிவத்தையே கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். ஈவன் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த பில்டிங், அது எப்படி இருக்கணும், அந்த பில்டிங் என்ன செய்யணும், அது வரைக்கும் தேவனோடு கூட தொடர்பில் இருக்கிறவனா அவன் மாறினான். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவனுக்கு இருந்த, அவன் செய்த தவறு ஒரு பெரிய தவறா இருந்தாலும், சிம்சோனையும் தாவீதையும் ஒப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, சிம்சோன் செய்த தவறை காட்டிலும் தாவீது செய்த தவறு அதிகம். ஏனென்றால் இன்னொருவனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டான். சிம்சோன் வேசியின் இடத்திலே தன்னை விற்று போட்டான், அல்லது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விற்று போட்டான். ஆனால் சிம்சோனால் எழுந்திருக்க முடியவில்லை. காரணம், சிம்சோனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய நண்பனும் கிடையாது, ஒரு தீர்க்க தரிசன ஆலோசனை சொல்லுகிறவர்களும் கிடையாது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே 3 பேர். சாமுவேலினுடைய பீரியட் முடிந்தது, சரி அவர் போயிட்டார், இனிமே நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கல. காத்தினுடைய நட்பு, நாத்தானுடைய நட்பு, இவைகளெல்லாம் தன்னோடு கூட வைத்து கொண்டான். வேதத்தில் வாசிங்க, நைட்ல அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் பெட்ரூம்ல போய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு தீர்க்கதரிசிக்கு அவன் இடம் கொடுத்திருந்தான். He was not concerned about the prosperity preachers. அவனை வாழ்த்தி பாடுகிறவர்களுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. தன்னை குத்தி உணர்த்துகிற தீர்க்கதரிசிகள் இரவிலும் தன்னை வந்து சந்திக்க முடிகின்ற இடத்திற்கு அவன் கொண்டு வந்து வச்சிருந்தான். And that was the thing. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வசனங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நிச்சயமா ஒரு மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். நம்பர் 2, தாவீதினுடைய லைஃப்ல அவனுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பர்டன், அந்த 2 சாமுவேலினுடைய புஸ்தகம் அவனுடைய கடைசி அதிகாரம், அதுல தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆண்டவரே தவறு செய்தது நான். 17வது வசனம், 2 சாமுவேல் 27:24-17. நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்க போகிறேன், வேகமா வாசிக்கலாம். நம்பர் 2, ஆடுகளை குறித்த கரிசனை. இதுதான் முக்கியமான அவனுடைய காரியம். இந்த பிரஜைகளை குறித்த கரிசனை. ஆடு மேய்க்கும் பொழுது தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட ஆடு ஒரு விலங்கை அவன் பாதுகாத்தான். ஆனா ராஜ்யம் கொடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு ஆத்துமாக்களை நான் பாதுகாக்க வேண்டுமே. அவனுக்கு இருந்த அந்த தாகம், அவனுக்கு இருந்த அந்த கரிசனை, அவனுக்கு இருந்த அந்த காரியம். 70,000 பேர் செத்து கிடக்கும் பொழுதும் அவன் புலம்புகிறான், அது வரணும்னா ஏன்ட்ட வரட்டும்,
அந்த காரியம் நடக்கணும்னா என்னிலே நடக்கட்டும், அதுக்கு தண்டனை வரட்டும்னா என் மேல வரட்டும், ஆனா எனக்கு ஆடுகள் வேணும். How many of us we have the thirst for the souls? நம்ம கைகளில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வேலை செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்த அந்த ஒரு கரிசனை. இந்திய தேசத்தில் நேற்றைய தினம் அவங்க போட்டிருந்தாங்க ஒரு பெரிய லிஸ்ட். எத்தனை இடங்களில் ஜனங்கள் சிதறி மாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபீல்டு வைஸ் அதில் போட்டிருந்தாங்க. எவ்வளவு தூரம் பீப்புள் ஏமாற்றப்படுகிறார்கள், எவ்வளவு தூரம் பீப்புள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கோடி கணக்கில் ஜனங்கள். அதுல எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்த ஒரு காரியம், மருத்துவ ஃபீல்டை குறித்து போட்டிருந்தாங்க. சமீபத்தில் 2024 வரைக்கும் நடந்த ஆபரேஷன்ஸ்ல 45% கர்ப்ப பையை எடுக்கக்கூடிய ஹிஸ்டெக்டமி ஆபரேஷன்ஸ். 100 ஆபரேஷன் பண்ணி இருந்தா 45 ஆபரேஷன் தேவையில்லாத ஆபரேஷன். அப்ப 45 பேருக்கு பணத்திற்காக மட்டும் செய்யப்பட்டது என்று அந்த லிஸ்ட்ல கொடுத்திருந்தாங்க. so shocked, எனக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. ஆண்டவரே, 1%, 2% அல்ல, என் தேசமே இப்படித்தான் நிறைந்திருக்கிறது. தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அந்த லிஸ்ட்டை படிக்க 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 எவ்வளவு காரியங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இட் இஸ் மை டியூட்டி. என்னுடைய ஆடுகளை குறித்த ஒரு கரிசனை. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் நம்ம தேசத்தினுடைய ஆடுகள். எனக்கு பொறுப்பு இல்லை நான் சொல்ல முடியாது. ஸ்டான்லி என்ன சொன்னதை போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு உத்தரவாதி. பிஷப் அசரியா அவங்க ஐஎம்எஸ் ஃபீல்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்எம்எஸ் ஆரம்பிச்சு ஆந்திராவில் வராங்கல் ஏரியாவில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவங்க வச்சிருந்த கண்டிஷனே அதுதான். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க வந்தா அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னால யாருக்கு தன்னுடைய சாட்சியை சொன்னாரோ அந்த நபரையும் கூட்டிட்டு வரணும். அவருக்கு முன்னால இவர் தன்னுடைய சாட்சியா அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும். உள்ள தொட்டிக்குள்ள இறங்கணும்னாலே ஒரு ஆத்துமா கண்டிப்பா இருக்கணும். அதுதான் டிமாண்ட். அந்த அளவிற்கு அவங்க ஆத்துமா பாரத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாம என்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இருக்கிறோம், என்றைக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த வருஷத்துல ஒரு ஆத்துமாவை நான் நேரடியா இயேசுவை பற்றி சொல்லி நான் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், நான் இயேசுவை குறித்து அவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எத்தனை நம்ம சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அழைக்கிறார். தாவீது ஏன் சௌரியவானா இருந்தான் தெரியுமா? சவுல் ஆடுகளை குறித்த கவலையிட்டு அவன் தன்னுடைய போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தான். முழு ஆர்மிக்கும் கத்தி கம்பு சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது தனக்கும் தன்னுடைய பிள்ளை யோனத்தானுக்கும் மாத்திரம் அதை கொடுத்திருந்தான். தட் வாஸ் சால். அந்த சூழ்நிலையிலும் தன்னையும் தன்னுடைய காரியத்தை மட்டும் யோசிக்கிறவன். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீதினுடைய அந்த 70,000 பேர் சாகும் பொழுது அவன் சொல்லுகிறான், இது எனக்கு தானே நடந்திருக்கணும், இது இந்த ஜனத்துக்கு நடந்திருக்க கூடாது, இந்த ஆடுகள் எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் தீஸ் ஷீப்ஸ் டு பி பேக். ஆடுகளை குறித்து அப்படிப்பட்ட ஒரு கரிசனை, ஆடுகளை குறித்து அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம், அது நம்மை சௌரியவான்களாக்கும். ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், தேவனை குறித்த அன்பு நம்முடைய இருதயத்திலே மறையாது, ஆனால் குறையலாம். தேவனை குறித்த the love for the God will not disappear, but it will decrease if you don't keep practicing loving others. நீங்க மற்றவர்களை நேசித்து மற்றவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு தேவ கரிசனையோடு நாம் செயல்படாவிட்டால் இந்த தேவ அன்பு மறையாது, ஆனால் தேவ அன்பு குறையும். So it's every possibility that நம்ம மற்ற ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை, பக்கத்து தெருவில், பக்கத்து ஏரியாஸ்ல, பக்கத்து ஊர்களில், மற்ற இடங்கள்ல, இதே கன்னியாகுமரியில இருந்து இதே மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வர முடியல, நான் சொல்ல முடியும். தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை, தங்களுக்கு கிடைக்கிற காலங்களை, பணங்களை. சமீபத்தில் ஒரு மருத்துவத்தினுடைய 2 பிள்ளைகளை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க யூகேல இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் 10வது, இன்னொரு பையன் 6வது 7வது படிக்கிறான். அவங்க எங்கேயுமே வெளியே தனியாக டிராவல் பண்ணது கிடையாது. என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாரு, அசோக், ஐ ஹாவ் a lot of burden. என்னுடைய பிள்ளைங்க அது தெரியணும். அவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரி லக்ஸரியஸ் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, ஆனா ஆத்தும ஆதாயம் தெரியணும். சிதறி இருக்கிற ஜனங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியணும். சரி, என்ன செய்யணும்னு கேட்டேன். அடுத்த மாசம் நான் அனுப்பி வைக்கிறேன், 10 நாள் உன் கூட. நான் சொன்னேன், எங்ககிட்ட வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது, இருக்கிற இடங்கள்ல என்ன இருக்குன்னு தெரியாது. அவர் சொன்னார், அதுதான் எனக்கு வேணும், நீ கூட்டிட்டு போ, நான் அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த சின்ன பையன் அவனை முதல் நாள் படுக்க வச்ச போது சொன்னான், அங்கிள், நான் லைஃப்லயே முதல் முறை கீழே படுக்கிறேன். ஈய பார்த்து சொன்னா, இதை பார்த்தா பயமா இருக்குன்னு. நான் சொன்னேன், இங்க ஈயோட தாண்டா இருக்கணும், எங்க போனாலும் உன் கூட வருகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றதே இந்த ஈ தான். எங்க போனாலும் வீட்டு ஈ உனக்குள்ள வந்துடும்.
அதனால இது இல்லாம இருக்காது. இதுக்கு ஏதாவது வேக்சின் இருக்குதான்னு என்கிட்ட கேட்டான். அவனுக்கு தெரியல, வேர்ல்டுடைய மற்ற காரியங்கள் தெரியல. ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி சாப்பிட்றாங்க? 7வது நாள் இருக்கும். ஒரு நாள் அவன் கண்ணுல இருந்து தண்ணீரே வந்துருச்சு. கர்த்தர் நாங்கள் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளைங்க எலிய பிடிச்சி சாப்பிட்றாங்களா அங்கிள்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? கடைசி நாளில் முழங்கால் போட்டு ஜெபித்தது இன்னும் என் கண்களுக்கு முன்னால நிற்குது. அவங்க அப்பாவை நான் சந்திச்ச போது சொன்னேன், நீங்க செஞ்ச உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்ச அற்புதமான காரியம், என் பிள்ளை ஆத்தும ஆதாயம் செய்யணுன்ற பேர்டன். அவங்க 2 பேருமே பெரிய டாக்டர்ஸ், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட். உட்கார்ந்த இடத்துல கோடிகளில் சம்பாதிக்கலாம். மற்றவங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை சுவிட்சர்லாந்துக்கும் யூரோப்புக்கும் அனுப்பும் பொழுது நேபாளினுடைய மிஷன் ஃபீல்டில் போய் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பிவிட்டு தங்க வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. we need to rise. நம்முடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலியா நம்ம எழுப்பணும். ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய பிள்ளைகள் பலவீனர்களா இருக்கக்கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய வேகம் இன்றைக்கே பிள்ளைகளுக்குள்ள இருமணும். மேரி ஜோன்ஸ் என்கிற அந்த பிள்ளையை குறித்து படிச்சிருப்பீங்க, சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசம்பர் 16 மேரி ஜோன்ஸனுடைய பர்த்டே. அந்த சின்ன பிள்ளை 8 வயசு பிள்ளை ஒரு பைபிளை வாங்குவதற்காக அவ 3 வருஷம் இரவும் பகலும் வேலை செஞ்சு அதுல வர்ற காசை வச்சு வேல்ஸ் தேசத்துல, இந்திய தேசம் அல்ல, வேல்ஸ் தேசம், மலையிலிருந்து இறங்கணும், ஹைட்டு கீழே, செருப்பு போடாம 4 நாட்கள் நடந்து ஒரே ஒரு பைபிள் சொசைட்டி அங்க இருக்குதுன்னு கேள்வி, பைபிள் விற்கிற இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த மனிதரிடத்துல போய் அந்த காசை கொடுத்த பொழுது அவர் கண்ணீர் விட்டார். அவர் கேட்டாரு, மேரி இந்த வேதம் உனக்கு இவ்வளவு வேணுமா? சொன்னார், இந்த இயேசு எனக்கு வேணும் தானே, அந்த சத்தியம் வேணும் தானே, இது எனக்கும் வேணும், எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கும் வேணும், அதனால எப்படியாவது இதை நான் வாங்கிட்டு போனோம். அதை கேட்டு உருவானதுதான் பைபிள் சொசைட்டி. உலகத்திலே முதல் முறை பைபிள் சொசைட்டி 8 வயசு பிள்ளையினுடைய தாகத்துல உண்டானது. what all we have, இயேசுவை நேசிக்கிறனா, நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ நவீனமான ஃபெசிலிட்டி இருக்கிறனா, நீங்களும் நானும் நீங்க எங்களோட இணைந்திருப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை என்றால் you are making a major blunder in your life. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் எதையோ பெரிய ஆசீர்வாதத்தை நாம் வஞ்சித்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த சின்ன வயதுல இருந்து மற்றவர்களை நேசிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் வரும்போது சொல்லிக் கொடுங்க. அந்த கோவிட் டைம்ல என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ண இடத்துல 284 தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளிகள் அட்மிட் பண்ணணும். ஒரே ஒரு வென்டிலேட்டர். ஒரு நாள் இரவு 4 மிஷினரிஸ், ஒரு வென்டிலேட்டர். என்ன செய்யறதுனே தெரியல. இந்த வென்டிலேட்டர் அங்க கொண்டு போவோம், அங்க இருந்து கொஞ்ச நேரம் இவங்களுக்கு வைப்போம். கடைசியாய் கேரளாவை சேர்ந்த ரஜி என்கிற அந்த மிஷினரி சொன்னாரு, பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தாரு, கிறிஸ்டோபர் முருகன் சொல்லி இன்னொரு மிஷினரி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இவர் என்னை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, டாக்டர் எனக்கு வைக்காதீங்க, ஆண்டவர் என்னை 50 வருஷம் தான் இருப்பேன்னு சொன்னாரு. 50வது பர்த்டே நான் முடிச்சுட்டேன், 6 மாசம் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறாரு மிஷினரி, அவருக்கு கொடுங்க. 4 குழந்தைங்க அவருக்கு இருக்கிறாங்க, அவர் வேணும், அவர் ஊழியம் செய்யணும் சொல்லிட்டு இதை கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள அவர் கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டாரு. அன்னைக்கு இரவுல 2 மிஷினரிஸ் இறந்தாங்க. அதே இடத்துல நாங்கள் உட்கார்ந்து ஜோம் பண்ணோம். ஆண்டவரே, இன்னும் இந்த ஒரு சின்ன ஃபெசிலிட்டி கூட இல்லை, என்ன செய்யறது? கொஞ்ச நாள்ல திடீர்னு ஒரு அடுத்த வாரமே ஒரு மெயில் வந்தது. ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், கிறிஸ்டி அண்ட் அவங்களுடைய கணவர் எழுதியிருந்தாங்க, ஷோ நான் ஒரு சின்ன பகுதியை அனுப்புறேன், நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்களுக்கு எந்த ஸ்டோரியும் தெரியாது. இதுக்கு காரணம் என்னுடைய சின்ன பையன். அவன் சொன்னான், மம்மி இனிமே எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா இந்த பாக்கெட் மணிஸ்லையும் கொஞ்சமாவது நம்ம அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செஞ்சாங்க. இட் வாஸ் அ வெரி ஸ்மால் அமௌண்ட். ஆனால் இதை கேள்விப்பட்ட சபை, அந்த பாஸ்டர், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இத்தாலி தேசத்தையும் ஜெர்மனி தேசத்தையும் தாண்டி இந்தியாவை குறித்து கரிசனம் இருக்கணும்னா நீங்களும் நானும் எப்படி செய்யாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சர்க்கிளாக மாற்றினாங்க. அதை வச்சு இன்னைக்கு 5 கண்ட்ரிக்கு வந்த ஆஃபரிங்கை நாங்கள் டிவைட் பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லி அதில் காப்பாற்றப்பட்டது தான் 28 மிஷினரிகள். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளும் ஆத்தும ஆதாய பணியை we cannot do it relaxedly. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் செய்யலாம் என்று நான் சொல்ல முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை என்று நான் சொல்ல முடியாது. இந்திய தேசத்துல சுற்றிலும் நெருங்கினா ஜனங்கள், திரும்பினால் ஜனங்கள், இருக்கிற இடங்களில் எல்லாம் இயேசுவை அறியாதவர்கள். நம்ம ஒரு வருஷத்துல ஒருவருக்கு ஆகிலும் நான் ஆத்தும ஆதாயம் செய்யலைன்னா நான் சௌரியமானா எழும்ப முடியாது. கடைசி நேரத்தில் தாவீது அழுதது இதுதான், ஆண்டவரே இந்த ஆடுகள் என்ன செய்தது,
இந்த ஆடுகளை நான் இழக்க முடியாது. இந்த தண்டனை என் மேல வரட்டும். I cannot leave my sheep, O Lord. இதுதான் இந்த மேய்ப்பனாய் கிடந்தவன, ஆடு மேய்ச்சவனை சௌரியவானாய் எழுப்பினது. அவனுக்கு இருந்த மிகப்பெரிய காரியம் இது இல்லை. கடைசியாய் அவனுக்கு இருந்த பெரிய வாஞ்ச, அது உங்களுக்கு தெரியும். அது எந்த சூழ்நிலையில வந்தது அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ராஜாவை சுற்றிலும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது நல்ல கவனிங்க. ஆண்டவர் கட்டளையாய் சொல்லவில்லை நீ ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டுவதே என் விருப்பம் என்று ஒரு நாள் ஆண்டவர் சொல்லல, வெளிப்படுத்தல, எதுவுமே செய்யல. ஆனா இவனுக்குள்ள இருந்த மிகப்பெரிய தாகம் என்ன தெரியுமா? இந்த திரைகளுக்கு நடுவுல இது இருக்கிறதுனால ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியுது. திரைகளுக்கு பின்னால் இது இருக்கிறதுனால சாமானிய மனிதன் போக முடியல. அதுக்கு அவன் உடனே தாவீதின் கூடாரம்னு ஒன்று போட்டு அதில் எல்லாரையும் ஆராதிக்க வைக்கிறான், வொர்ஷிப் பண்ண வைக்கிறான். அவன் எழுதின முதல் பாட்டு, சங்கீதத்தினுடைய முதல் வரி நீங்க படிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தில் அந்த பாட்டினுடைய முதல் வரியை என்ன தெரியுமா சொல்லுது? எப்படி தேவனை ஆராதிப்பதற்கு அவன் எல்லாரும் வரணும்னு நினைச்சான் தெரியுமா? 16 சாப்டர் 7-8வது வசனத்தை வாசிங்க. ஆரம்பித்த அந்நாளிலே, the very first day, அந்த வொர்ஷிப் டீமை கொண்டு வந்து சாங் எழுதி அதை கொடுத்து மியூசிக் போட்டு இதை பாடணும்னு சொல்லி கொடுத்த அந்த முதல் நாளில சங்கீதமாவது முதல் வரிய பாருங்க. முதல் வரியே இதுதான், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அறிவியுங்கள். திரைக்குள்ள மட்டும் நடக்க முடியாது, இந்த இடத்துக்குள்ள மட்டும் நடக்க முடியாது. அடுத்த வரியை பாருங்க. எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. 23வது வசனம். மத்ததெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யாரை பார்த்து சொல்றான்? அவன் எங்க ராஜாவா இருக்கிறான்? இஸ்ரவேல் என்கிற ஒரு சின்ன இடத்துல, பழைய ஏற்பாட்டினுடைய நியமத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை தவிர வேறு யாரும் ஆலயத்திற்குள்ள வர முடியாது. மோவாபியர் வர முடியாது, அம்மோனியர் வர முடியாது. தப்பு செஞ்ச 10 தலைமுறை இஸ்ரவேலர் தவிர வேற எந்த ஜாதியும் உள்ள வர முடியாது. ஆனா இவன் யாருக்கு அறிவிக்க சொல்றான்? பூமியின் சகல குடிகளுக்கும் எல்லாருக்கும் அவரை பாடி யாரு சொல்றா? எந்த காலத்து பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருக்கிறான். ஆனா அவனால் அடக்க முடியல. இந்த இடத்தை விஸ்தாரப்படுத்தணும், இது போதாது. இந்த தெய்வம் சர்வத்திற்கும் தெய்வமானவர். திரைக்கு பின்னால போய் நின்று வாரத்திற்கு ஒரு முறை அவரை பாடி ஆராதித்து விட்டு மாதத்திற்கு ஒரு முறை பண்டிகை பலியை செலுத்துவது போராதது, இது விஸ்தாரப்பட வேண்டும். அதுதான் அவனுடைய இருதயத்தின் வாஞ்ச. அதனாலதான் வொர்ஷிப்பை வெளியில கொண்டு வந்தான், தாவீதின் கூடாரம். இப்ப அதுவும் அவனுக்கு திருப்தியா இல்ல, இதை காட்டிலும் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும், எல்லா நேரத்திலையும் செய்யணும். முதல்ல தேவனே கொடுக்காமல் இவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வாஞ்சைகள், ராஜ்யத்தை குறித்த வாஞ்ச. இவனுக்கு எல்லாமே இளைப்பாற பண்ணியாச்சு. இப்பதான் சண்டையெல்லாம் முடிச்சிருக்கிறான். இது வரைக்கும் அவனுக்கு சண்டை. தாவீது தான் இருக்கிறதுலே அதிகமா ரத்தம் சிந்தினது. இஸ்ரவேல் வம்சத்திலேயே அதிகமான யுத்தங்களை நடத்தித்தது யாரு? தாவீது. வேதம் சொல்லுகிறது அதிகமாய் ரத்தத்தை சிந்தினவன். வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டான். இப்பதான் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. நீ போய் இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுனா அடுத்த உடனே என்ன சொல்றான்? அடுத்த ப்ராஜெக்டை யோசிக்கிறான். ஐயோ, ராஜ்யத்திற்கு இதை பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, வாட் அ கிரேட் திங். அவனுடைய மைண்ட்ல வந்ததை கர்த்தர் அதை ஹானர் பண்ணி அதை முதல் ஆலயத்தை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அதை அடையாளமா ஆண்டவர் எழும்ப பண்ணினார்.
ஏன்பா இவ்வளவு நாள் நீ ரத்தத்தில் ஓடிட்ட, ரிட்டையர்மெண்ட் ஏஜ், கொஞ்சம் அமைதியாக படுத்துரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் இளைப்பாரு. அவர் சொன்னா, இல்லை, தேவனுடைய மனதில் இருக்கிறத நான் இன்னும் அறிஞ்சு நான் செயல்படணும். ஆனால் 2ஆம் வருகைக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம், கடைசியில் நம்ம இருக்கிறோம். நமக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டங்களிலே நாம் முன்னேறி செல்வதற்கு தாவீதை போல அடுத்து என்ன அடுத்து என்ன, he was not satisfied. அந்த ஆசரிப்பு பெட்டிக்கு தாவீது கூடாரமா மாத்தினது அவனுக்கு போதல. 24 வொர்ஷிப் டீமை உண்டாக்குனான். பாடல்களை ஏராளமா எழுதி கொடுத்து வொர்ஷிப் பண்ண வச்சான். திருப்தி ஆகல. ஜனங்களுக்கெல்லாம் எல்லாரும் வரலான்னு சொன்னான். திருப்தி ஆகல. யோசிக்கிறான், இன்னமும் நான் என்ன செய்யட்டும், ராஜ்யம் விரிவாகணுமே. பழைய ஏற்பாட்டில் இருந்தவனுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சன்னா, எல்லா சத்துருக்களையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் பாடின பாட்டு அது, கேட்ட கேள்வி அது. இன்றைக்கு இயேசு வருவதற்கு என்னெல்லாம் தேவை, எதெல்லாம் செய்யணும், நமக்கு எல்லாமே தெரியும். அவருடைய ஆலயம் எழும்ப வேண்டியது அவசியம். அவருடைய சபைகள் எல்லா ஜாதிகளினுடைய மத்தியிலும் வர வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பில் அதை எங்கே கொண்டு போய் தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்த நம்ம நிரப்புவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த தலைமுறையை குறித்து அவன் யோசித்தான். அதுதான் அவனுடைய முக்கியமானது. அவன்கிட்ட இருந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். முதல் காரியம், அவன்கிட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசன சத்தங்களுக்கு, இன்னைக்கு சொல்ல போனா வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தருகிற தீர்க்க தரிசன வசனங்களுக்கு அவன் முக்கியமான இடம் கொடுத்திருந்தான். அன்னைக்கு பிசிக்கலாவே சரீரத்திலே அவனுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. 2வது, அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஆடுகளுக்காய் கரிசனையோடு கூட அழுகிறவனாய் இருந்தான். 3வது, அடுத்த தலைமுறைக்கு நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும். நான் இளைப்பாறிட்டேன், இனி அடுத்த தலைமுறை அதுக்கு ஏதாவது செய்யணும். அதைத்தான் வீட்டில் படுத்திருக்கும் போது அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வாட் ஐ ஷுட் டூ. என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. எசேக்கியா இந்த இடத்துல தோத்து போயிட்டான். அவன் பெரிய ராஜா தான், ஆனால் அடுத்த தலைமுறையை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அதை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. ஏன்னா அளவுகோலாய் வாழ்ந்தவன். நான் வாழ்ந்து முடிகிறது மட்டுமல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் என்ன செய்யணும், அதற்கு ஏற்றதையும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளையும் ப்ரிப்பேர் பண்ணி, எந்த பிள்ளையை கர்த்தர் வைக்க சொல்றாரோ அதையும் வச்சு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அற்புதமா செஞ்சான். அல்லேலூயா. சௌரியவான்கள் தங்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துதான் அவங்க எழும்புகிறாங்க. சாதாரணமான மனிதர்கள், சாதாரணமான விதத்தில் வளர்க்கப்படுகிறவர்கள், சவால்களின் நடுவில் இருக்கிறவங்க, அதே பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லார் மேலே அசைவாடுகிறார். ஆனால் சௌரியவான்கள், தளராத விசுவாசம் உள்ளவர்கள், எதெல்லாம் தகர்க்கணுமோ தகர்ப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காட். ஆண்டவர் மேலே அவ்வளவு பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு இருக்கும். 2வது, அதுதான் எசேக்கியா ராஜா, அவனுக்கு இருந்த அந்த விசுவாசத்தின் பக்தி வைராக்கியம். 2வது யோசியா, எது எனக்கு தெரியும், 8 வயசு, எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, ஆனால் தேவனுக்கே நான் கீழ்ப்படிவேன், மற்றவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை கொண்டு தேசத்தையே ரிஃபார்ம் பண்ணான். எசேக்கியேல் நாட்களில் பெரிய ரிவைவல் வந்தது, யோசியாவின் நாட்களில் பெரிய ரிஃபர்மேஷன் வந்தது. கடைசியா தாவீது ஒரு அளவுகோலாகவே he became a rule and ruler. ரெண்டுமே அவன் மாறினான். ரீசன், அவனுக்குள்ளே இருந்த அந்த தாகம், வசனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவன் கொடுத்த மதிப்பு. 2வது, அவனுடைய ஆத்துமாக்களை குறித்து அவனுக்கு இருந்த கரிசனை. 3வது, அடுத்த தலைமுறை நான் என்ன செய்ய போறேன்,